ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேதகலைக்கு அதிபதி மாதுளராகிய மன்னர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த வசந்தங்களில் இருந்து நாம் இன்று அனுபவிக்கவிருக்கும் அந்த வசந்தம் எம்மபட ரெடிபடு கொடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 311 பக்கம் 305. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, ஹபீப் என்று சொல்ல பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினியாகிய உலக அன்னையை, எல்லா ஜீவ கோடிகளையும் தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அன்னையை ரூபா ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அறியாதவர்களுக்கும் அசட்டையாய் இருப்போர்க்கும் அவள் ரணசங்காரி. அவள் வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு இவ்வுலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பாள். உன்னை ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பாராவிட்டால் பட்சிப்பதும் அவளே. அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் உன் கையை எதிர்பார்க்கவில்லை. ஏன்? உன் கையில் இருப்பது துன்பம், கவலை, பயம், ஓயா மாறித்தனம், நரகலாகிய சீக்கு என்பது எமக்கு நன்றாக தெரியும். ஸ்வர்ணபதிக்கு போக லாயக்குடையவன் என்றே நீ இந்த சத்தினி வடிவத்தில் படைக்க பெற்றாய். ஆனால் நீ அதற்கு லாயக்காகி கொள்ளாமல் மாடு, ஆடு இவற்றிற்கும் மட்டமாக போகிறாய். இதை நாம் நிரூபிப்போம். பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நிரூபித்தும் விட்டோம், நிரூபிக்கவும் இருக்கிறோம். சொல்லிவிட்டு போகிறவர்கள் நாம் அல்ல என்று நம்முடைய தேவகோமான் அவர்கள் திருவாய் மலர்ந்தள்ளி இருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்தை பற்றி நாம இன்னைக்கு நம்முடைய அறிவுக்கு பெருமானவர்கள் எட்ட கொடுத்த அதெல்லாம் நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்வோம். பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு என்ன அருளி செய்யறாங்க? எல்லா ஜீவ கொடிகளையும் பெற்றெடுத்த, தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அந்த அன்னை, அந்த அன்னைக்கு பெயர் சத்தினி, உலக அன்னை. அந்த சத்தினியாகிய உலக அன்னையை ரூபா ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். அப்போ அந்த சத்தினி தாய் நம்மளுடைய முகத்தில் வைத்து படைக்க பெற்றிருக்கிறாள் என்றும், அந்த அன்னை உலகத்துக்கு வந்து கொண்டேதான் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த உலகத்திற்கு அவங்க வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு இவ்வுலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னும் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அப்ப இந்த ஹபீப் என்ற சத்தினி தாய், அந்த உலக அன்னை, அவங்கள பத்தி நம்ம பெருமான் அவங்க எங்கெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க, அந்த சத்தினி, அந்த அன்னை அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பெருமானவர்களுடைய திருவாக்கியம் மூலமாகவே நாம தெரிஞ்சுக்குவோம். அந்த சத்தினி தாயை பத்தி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மான்மியத்துல கொடுத்திருப்பாங்க. முதலாக அந்த சர்வத்தையும் வெளியாக்கிய அந்த சர்வ அண்டரண்டங்களும் பூதள பாதாளம், இந்த ஆதியோதய பருவத்துல நமக்கு கொடுக்குறாங்க. சர்வ அண்டரண்டங்களும் பூதள பாதாளம் முதலாகிய சராசரங்கள் அனைத்தையும் அந்த அன்னை தான் சூலாக தன்னுடைய கருவுக்குள் வைத்திருந்து வெளியாக்குனாங்க. பூதள பாதாளம் முதலாகிய சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் சூளாக அடக்கி கொண்டு வெளியே வந்து விட்டபடினாலே அந்த அன்னைக்கு தான் பேரு சூலி என்றும் சூல் என்றும். மேலும் இறைவனிடத்திலிருந்து வெளியாகி பிறந்து விட்டபடினாலே இறைசூல் என்றும் திரிசூலி என்றும் உருங்கு திரண்ட சத்தினி என்றும் ஹக்கீகத்து முகம்மது என்றும். முகம்மது அதனாலதான் பெருமான அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த சத்தினி தாய் உன்னுடைய முகத்துல வச்சு படைக்கப்பட்டிருக்க, அதனாலதான் முகம் அது உன் முகத்துல இருக்கு முகம்மது. அந்த ஹக்கீகத்து, அந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் வெளியாக்கிய அந்த அன்னை
உன்னுடைய முகத்துல வைத்து படைக்க பெற்றிருக்கிறாங்க. அவங்கதான் சத்தினி தாய் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல அவங்க யாருன்னு காட்டுறாங்க. அவங்க வடிவத்துலதான் நம்மள அந்த சத்தினி தாயினுடைய வடிவத்துலதான் நம்மளை படைச்சிருக்காங்க. இறைவன் தன் சாயலில் இந்த மனிதனை படைத்தான். அந்த சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் இந்த மனிதனை படைச்சிருக்காங்க. இந்த மனிதனை தன்னுடைய சாயலில் படைச்சு இந்த மனிதனுக்குள்ளாகவே தானும் குடியேறுவதற்காகவே இந்த மனிதனை தன் சாயலில் படைத்து இந்த மனிதனின் ஓய்விலா புனலூரிய அந்த புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்துக்குள்ள அவங்க எப்படி எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் நிறுவி அவங்களும் அதுக்குள்ள குடியேறி கொண்டார்கள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு மானியத்துல ஆதியோதய பருவத்தில் எடுத்து கொடுத்திருப்பாங்க. இந்த மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்தினிடத்தே அரூப வடிவத்தில் ரூப வடிவத்துல உள்ள இருக்க முடியாது இல்லையா? அப்போ அரூப வடிவத்துல அவங்க இந்த மனிதனுடைய அந்த முகத்தில் வைத்து படைக்க பெற்றிருக்கிறாய் இந்த திருவாக்கியத்துல நமக்கு கொடுத்திருக்காங்களே. அது மாதிரி அந்த ரூபாரூபியாகிய அன்னையை உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். அப்படி நம்ம முகத்துக்குள்ள 4 கபாடங்கள் இட்டு கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு அதையும் பூட்டி சாவியை எல்லாம் தரிசைகள் கையில் கொடுத்து அந்த பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்கு இயலாத சைல நிற சலர்ன திரைகள் இட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்கரிய காவற்பாடுகளையும் நிறுவி தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டான். அப்போ இந்த வாக்கியத்துல நமக்கு கூட்ட மாதிரி அந்த ஹபீப் என்ற சத்தினி தாய் யாருன்னா சர்வ அண்ட சராசரத்தையும் தன்னுள் சூழாக அடக்கி வைத்திருந்து வெளியாக்கிய அந்த தாய் இந்த மனிதனுடைய முகத்தில் முகமதுவாக ஹக்கீகத்து முகமதுவாக எப்படி குடியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பெருமான் அவர்களுடைய திருவாக்கியத்தின் உதவி கொண்டே நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சர்வத்தையும் வெளியாக்கிய இந்த தாய் அவங்கள பத்தி இன்னும் நமக்கு திருமஞான குரல் இந்த எண்ணற்ற சராசரங்களை எல்லாம் வெளியாக்கிய அந்த தாய் எது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் முதலிய எண்ணற்ற அண்ட சராசரங்கள் இருக்கின்றனவே அவற்றின் கனம் என்ன? எல்லாமே அந்தரத்துல நிக்குது. நம்மெல்லாம் ஒரு பொருள் அந்தரத்துல வச்சா கீழே விழுந்துருங்க. இந்த சூரியன் அப்படியே நிக்குது. கரெக்டா ஒரு பாதையில தினமும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாரு அதை இயக்குகிறா? அப்படி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் முதலிய எண்ணற்ற அண்ட சராசரங்கள் இருக்கின்றனவே அவற்றின் கனம் என்ன? எல்லாம் அந்தரத்தில் நிற்கின்றனவே அவற்றை தாங்கி நிற்கிறது எது? ஏதாவது ஒரு சக்தி இல்லாம அது அப்படி நிக்குமா? தானா எந்த செயலும் நடக்காது. ஒரு செயல் நடக்கணும்னா ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த காரியத்துக்கு உண்டான ஒரு காரண கர்த்தா வேணுமே. இப்ப யாரு இதுக்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருக்கிறாங்க? இந்த பூமியில நம்ம கூட பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னால 3ல் 1 பங்கு தான் நிலம், 3 பங்கு தண்ணி. அந்த பூமியை விட்டு கீழே கொட்டாம பூமிக்குள்ளே நிக்குதே. யாரு அப்படி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கா? அவற்றின் கனம் என்ன? எல்லாம் அந்தரத்தில் நிற்கின்றனவே அவற்றை தாங்கி நிற்கிறது எது? அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய தாய் ஆகிய ஆகாயமே. அப்போ எல்லாத்துக்கும் தாய் அந்த சத்தினி தாய் என்னன்னா ஆகாயம்னு நமக்கு இங்க குறிப்பிடுறாங்க. அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய தாய் ஆகிய அந்த ஆகாயமே. அந்த தாயாகிய ஆகாயம் நமக்குள்ள வச்சு படைச்சிருக்காங்க. உன்னுடைய முகத்தில்னு நமக்கு கொடுத்தாங்க இந்த திருவாக்கியத்துல. அது நம்ம கிட்ட எப்படி வச்சு படைச்சிருக்காங்க அப்படின்னா அது உன்னிடத்தில் எசன்ஸ் வடிவமாக இந்த ஆகாயத்தை பூரா ஆகாயத்தை சுருட்ட முடியுமா? பாய் மாதிரி அதை சுருட்டி மடக்கி திரட்டி இந்த மனிதன் 5.5 அடி உயர மனிதனுக்குள்ள அதுலயும் குறிப்பிட்ட இடத்தையும் நமக்கு சொல்றாங்க. உன்னுடைய முகத்துக்குள்ள இந்த ஆகாயத்தை பூரா சுருட்டி மடக்கி திரட்டி எசன்ஸ் வடிவமாக்கி இந்த மனிதனுக்குள்ள வச்சிருக்காங்க. அது எதுவாக மனிதனுக்குள்ள வச்சிருக்காங்க அதையும் நமக்கு குறிப்பிடுவாங்க. நினைவாகி ஆகாயம் அது நமக்குள்ள நினைவாக இருக்கிறது. அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வேதங்களில் சொல்லப்படுகிறது. இப்ப நமக்குள்ள வச்சிருக்காங்களே அதுக்கு பேருதான்
வஸ்து, பிரம்மம், பிரணவம். இன்னைக்கு கூட பெருமான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. கலிமா, பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம் எல்லாம் ஒண்ணுதான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இப்போ நமக்கு இன்னைக்கும் ஆச்சரியமா இருந்தது, நாம என்ன பேச வர்றோங்கிறத பெருமான் அவங்க முதல்ல எடுத்து கொடுக்குறாங்களே அப்படின்னு. எப்படி அந்த நேரம் வந்து சொல்லணுமே. இப்ப எலுமிச்சம்பழம் அப்படின்னா ஒருத்தனுக்கு எலுமிச்சம்பழத்தையே பார்க்காதவனுக்கு எலுமிச்சம்பழத்தை பத்தி நீ என்னதான் விவரமா பேசினாலும் அவனுக்கு தெரிஞ்சிருமா? கேட்டாங்களே. மஞ்சள் கலரா இருக்கும், பந்து போல் 1.5 அங்குல விட்டத்துல இருக்கும், உருண்டையாக இருக்கும், அதுக்குள்ள 12 வரைகள் இருக்கும், தோலை உரிச்சினா சுளை சுளையாக இருக்கும், மினுமினுப்பாக இருக்கும், அது புளிக்கும், அதனுடைய மனம் ஒக்காலத்தை வாந்தியை நிறுத்துவதாக இருக்கும். சொன்னேன், தெரிஞ்சிருச்சா எலுமிச்சம்பழம் அப்படின்னு கேட்டாங்களே. தெரியாதே. அதுக்கு பதிலா அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி கையில கொடுத்துட்டா அப்பதானே தெரியும். அது போல அந்த கலிமாவை பத்தி, அஷ்டாட்சரத்தை பத்தி வேறெல்லாம் இல்ல, அது எல்லாம் ஒன்றுதான். முதல்ல சைவம் தான் வந்தது ஆதியில. அந்த சைவம் வர 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 போலிகள் உள்ள நுழைஞ்சு போலிகள் எல்லாம் பூந்ததுனால அதுக்கு அடுத்து வேற ஒரு மதம் வந்தது. அசலான மதமாகத்தான் வந்தது சைவம். இடையில வர 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 போலிகள் எல்லாம் அதுக்குள்ள நுழைஞ்சு அந்த வாளாயுதத்தினுடைய கூர் மழுங்கினவுடனே இன்னொரு வாளாயுதத்தை இறைவன் விடுறாங்க. அது வேற, இது வேற எல்லாம் இல்லை, எல்லா மதங்களின் உட்பொருள்களும் ஒன்றே. அதுக்கும் சொன்னாங்க இன்னைக்கு நமக்கு. அது ஒருத்தர் அடிச்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, வாட்டர் குடிச்சாதான் தாகம் தீரும், தண்ணி குடிச்சா எப்படி தீரும், அதெல்லாம் தீராது. அப்படி சொல்ற மாதிரி இருக்கு ஒரு மதத்துக்கு உரிய சண்டை போடுறது. அப்போ அது எது எப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழம் எதுன்னு தூக்கி காட்டுறதுக்கு ஒருத்தவங்க வேணும். அதுதான் முதல்ல எடுத்தவொடனே இன்னைக்கு சொன்னாங்க. நான் பேசுறது பிரசங்கமா? பிரசங்கம் எல்லாரும் செய்வீர்கள், நீங்களும் செய்வீர்கள். நான் பேசுவது உயிராணி திருவசனம், தேட முடியாத ரத்னம் அப்படின்னு இன்னைக்கு தொடங்கும் போதே எடுத்து கொடுத்தாங்க. அந்த தேட முடியாத ரத்னம், அந்த உயிராணி திருவசனம், அதுதான் உயிருக்குரியதாக இருக்கிறது. அப்போ அந்த அவ்வளத்தையும் சர்வத்தையும் வெளியாக்குன அந்த தாய், அது வந்து தாயாகிய ஆகாயமே அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆகாயம் உன்னுடைய முகத்தில் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா அது நமக்கு நினைவாக வச்சு படைக்கப்பட்டிருக்கோம். சுருட்டி மடக்கி திரட்டி எசன்ஸ் வடிவமாக்கி, இவ்வளோ பெரிய ஆகாயத்தை சுருட்டி எசன்ஸ் வடிவமா நமக்குள்ள வச்சாச்சு நினைவாக. அதை தன் கைப்பந்தாக வைத்து ஆளுகிறவர்களே உன் ஆசான். அது யார் கைப்பந்தாக இருக்கு? அதையுமே இன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க. உன் மூச்சு ஓன் சொற்படி கேட்குமா? உன் மூச்சு ஓன் சொன்னோடி கேட்க மாட்டேது, ஏன் சொன்னோடி கேக்குதே. உன் உயிர் ஓன் சொன்னோடி கேட்க மாட்டேதே, ஏன் சொன்னோடி கேக்குதே. நான் நில்லுதான் நிக்கிறே, போனா போகுதே, நீ சொன்னா கேட்க மாட்டேதே, ஏன் அப்படின்னு கேட்டாங்களே. அப்போ இதெல்லாம் வைத்து கைப்பந்தாக வைத்து ஆளுகிற அவங்க சொன்னபடிதானே அது கேட்கும். அந்த எஜமான் சொல்படிதான் அது கேட்கும். அப்போ அந்த வஸ்து, அந்த பிரணவம், அந்த பிரம்மம், அது இந்த உலகிற்கு வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு வந்து கொண்டே இருப்பாள் அந்த சத்தினி தாய் அப்படின்னு நமக்கு இதுல எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வேறு வேறு உருவோடு இந்த உலகத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த வஸ்து வந்து வேறு வேறு உருவோடு இந்த உலகத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பெரும் பூமி பரப்பில் நம்மளுக்கு தேடுகுடத்துல கொடுப்பாங்க. அந்த இறைவன் வேறு வேறு நாமத்தோடு இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி. இந்த பெரும் பூமி பரப்பில் இது போலவே முன் சென்ற காலங்களில் எல்லாம் இப்படியே பூமி பாரம் தீர்ப்பதற்காக நமது அதிரிலும் பிரானாகிய குலதெய்வ தேவேஸ்வரர் அவர்கள் முன்னர் கடந்த நெடுங்காலங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் நாமம் பூண்டு வந்தாங்க. வேறு வேறு நாமம் பூண்டு இந்த உலகத்துக்கு வந்ததை பத்தி அவர்களே எஸ்கில் ஆசி என்ற நாமம் சூடிக்கொண்டு எத்தேனியார் ஆட்சியத்திலும் அன்றியும் தனியல் என்ற நாமம் புனைந்து கொண்டு பாபேலிலே என்னும் தேசத்திலும் யோசுவா என்னும் நாமம் புனைந்து கொண்டு ஏத்தீர் என்னும் சீமையிலும் மூசா நபி மோசே என்னும் பெயரணிந்து கொண்டு எகிப்து தேசத்திலும்
ஈசா நபி இயேசுநாதர் என்னும் பெயர் தரித்துக் கொண்டு வெற்றிலேயும் கலிலேயா எருசலேமிலும் முகம்மது நபி என்னும் பட்டம் அணிந்து கொண்டு மக்கா மதீனா முனவராவிலும் இப்படியெல்லாம் நாமும் முனைந்து கொண்டு அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த காலங்கள் தோறும் வந்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் பல இவ்வாறாக நமது பிதாவானவர்கள் வந்து வந்து அந்தந்த காலங்கள் தோறும் மெய்மை ஆண்டு கொண்டிருந்த அந்தந்த தேசம் நாடு நகரங்களில் எல்லாம் நாம் சுற்றி அலைந்து தேடி பார்த்து வருகின்ற இடங்களில் எல்லாம் ஓரிடத்திலேயாவது இருக்கின்றார்கள் என்று காணப்படவே இல்லை. வந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் வேற வேற தேசத்துல இந்த நாமம் எல்லாம் பூண்டு வந்தார்கள். இப்ப எங்க இருக்காங்கன்னு தேடி வர்றாங்க பிரம்மகுடகர்கள். எங்க இந்த மாதிரி எல்லா தேசத்திலையும் தேடி பார்த்தோமே, காணமே இல்லையே. ஓரிடத்திலாவது இருக்கின்றார்கள் என்று காணப்படவே இல்லை. விசாரிப்புகளிலும் தட்டுப்படவும் இல்லை. மேலும் அவர்கள் இருக்கும் எல்லையில் நமக்கு அறிவித்திருக்கின்ற தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களில் ஒன்றேனும் இதுவரை புலப்படவும் இல்லை. அத்தீர்க்க தரிசனத்தில் கூறியிருக்கின்ற ஒலிவாமலை என்னும் வாசகத்திற்கு பொருள், ஒலிவாமலையில இருக்காங்கன்னு தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கு. அந்த ஒலிவாமலை எங்க இருக்குன்னு தேடி போகணும். ஒலிவாமலை எங்க இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டா அவங்க கல்லு மண்ணு நிறைஞ்ச ஒரு மலையை காட்டுறாங்க. அந்த இருக்கு பாருங்க மலை பாறை, அதுதான் ஒலிவாமலைன்னு காட்டுறாங்களே, அதுவா ஒலிவாமலை? அங்குள்ள மக்கள் ஒலிவாமலை அதோ அங்கே இருக்கிறது போங்கள் என்று கூறினார்கள். அதனை மெய்யென்று நம்பி அவர்கள் சுட்டி காட்டிய எல்லையை போய் பார்க்கும் போது அது மரம் செடி கொடி புற்போடு மிருகம் பறவை ஊர்வனங்களால் சூழப்பெற்ற ஒரு மண் கல்கட்டி குவியல் மலை என காணப்பெற்று, இந்த பறவை மரம் ஊர்வனங்கள் சூழப்பெற்ற ஒரு மண்ணு கட்டி அதுவா ஒலிவாமலை? அங்குள்ள மக்கள் அதை ஒலிவாமலை என கூறி வருவது அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் ஒலிவாமலை என கூறிய மெய் அகமிய பொருள் இன்னதென்று புலப்படாதவர்களாய். ஒன்னொன்னுக்கும் ஒரு மெய் அகமிய பொருள் இருக்கும். தான் தோன்றித்தனமாக சொல்லி நம்மை வீணாக அலையவிட்டார்கள் என்று சலிப்புற்று திரும்பி, எமது வானிடும் பிறவியரே, நாம் அதை விட்டு அகன்று இந்த இந்திய தேசத்தின் வடபாகமாகிய காந்தாரம், ஸ்ரீநகரம், அமிர்தசரவு, மூலத்தாரம், பரதபுரி, ஜெயபுரி, உதயபுரி, அம்பாலா, அஸ்தினாபுரம் இன்னும் பல அனந்த நகரங்களெல்லாம் நாம் இப்போது தேடி வந்து கொண்டிருக்கின்ற என் பிறவியரே. இப்படி இங்கெல்லாம் தேடிட்டு வர்றாங்க. இதே தென்பாகத்திலையும் வந்த அதே இந்தியாவிலே தான் நமது திலகநாயகம் பிரானவர்கள் முன்னெடுங்காலங்களில் எல்லாம் அனந்த முறைகளாக வந்ததானது. இப்போ முதல்ல பார்த்ததெல்லாம் வேற தேசத்துல வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த இந்திய தேசத்துல என்னென்னலாம் நாமம் பூண்டவங்க வந்தாங்க. ஒரு காலம் கண்ணபிரான் என்றும், வேறொரு காலம் ஆதிசங்கரர் என்றும், மற்றொரு காலம் செந்தில் முனி பழனி ஆண்டவர் என்றும், பிறகொரு காலம் பராசரர் வேதவியாசர் என்றும், பின்னொரு காலம் கிரேக்க ரிஷி என்றும், அப்பால் ஒரு காலம் ராமதேவர் புத்தர் என்றும், பிறகொரு காலம் ராமானுஜர் என்றும், சென்றொரு காலம் கௌதுல் ஆலம் என்றும், இன்னும் அனந்தானந்தம் நாமங்கள் புனைந்து கொண்டு அந்தந்த காலங்களெல்லாம் வந்து மக்களின் வெந்துயர் களைந்து மேய்மையின் வழி வீடடைய வைப்பான் வேண்டி வந்து கொண்டிருந்த இந்த இந்திய தேசத்தின் வடபாகங்களில் எல்லாம் தேடியும் பார்த்து விட்டோம். தென்பாகத்தில எல்லாம் வந்தாங்க, வடபாகத்தில எல்லாம் தேடிட்டு இனிமேதான் தென்பாகத்துக்கு வர போறாங்க. இங்கெங்கும் இதுவரை நமது பிரான் இருக்கும் அடையாளம் யாதொன்றும் காணப்படவே இல்லையே பிறவியரே. நாமும் தேடி பிரயாணம் செய்து வந்த காலமும் 36வது ஆண்டு பிறந்து விட்டபடியால் எமது வானடும் பிறவியரே, இப்போது நாம் இந்திய தேசத்தின் தென் திசையின் பாகமாகிய ஏதோ திருவேங்கடம் தாண்டி வந்து விட்டோம். இப்பதான் அந்த தென் திசைக்கு வந்துட்டாங்க. அந்த தென் திசைக்கு வந்த உடனேதான் அந்த தெய்வீக ஊர்த்துவ வாடை அடிக்குது அவங்களுக்கு. பிறவியரே, நாம் இந்த இந்திய தேசத்தின் தென் திசையின் பாகமாக தேடி வருகும் போது ஒரு தெய்வீக ஊர்த்துவ வாடை தட்டுவது போல் மனதுக்கு ஒரு ரம்யம் காணப்படுவதனால் அந்த பெருமானவங்க இருந்தாங்கன்னா அங்க அந்த தென் திசை முழுக்க அந்த தெய்வீக ஊர்த்துவ வாடை வீசுமே. அந்த வாடை வீச ஆரம்பிச்சு மனதுக்கு ஒரு ரம்யம் காணப்படுவதனால் நடையெழுப்பு தோன்றவில்லையே பார்த்தீர்களா பிறவியரே? அப்போ அந்த சத்தினி தாய் அவதாரம் செய்திருக்கிற அந்த தென்பாகத்துக்கு வந்த உடனே ஒரு தெய்வீக ஊர்த்துவ வாடை வந்துருச்சு. அதனால நடையெழுப்பு தெரியவே இல்லை. அப்போ அந்த அன்னையை நமக்கு நேசமாக்க வந்திருக்காங்க பெருமானவங்க. அந்த தென் பகுதியில அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல கொடுக்குறாங்க. நமக்குள் இருக்கு வைத்து படைக்கப்பெற்ற அந்த சத்தினி தாய் அந்த உலக அன்னையை காட்டுவதற்காக
அந்த அன்னையே தான் தூலம் எடுத்து வந்து நமக்கு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. மற்றவர்களால் அதை காட்ட இயலாது. நமக்குள் இருக்கும் அந்த ஆகாயத்தை சுருட்டி மடக்கி திரட்டி வச்சாங்களே, அதுக்கு வந்து பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வஸ்து என்றும் பேர் சொன்னாங்களே, அந்த பிரம்மமே தூலம் எடுத்து வரணும். அப்போ அந்த பிரம்மமே தூலம் எடுத்து வந்தாதான் அதை காட்ட முடியும். பெருமான் அவங்களுமே நான் வந்து எத்தனையோ பேரை தேடி பார்த்தேன், கடைசியில எனக்கு வந்து அந்த பிரம்மமே வந்தா பிறகுதான் எனக்கு அது தெரிஞ்சது அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்களே. நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன், கடைசியில வந்து எனக்கு வந்து எம்போல் தேகம் எடுத்து ஒரு பிரம்மம் வந்தது அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது பார்ப்போம். கொடாயிலக்கூர் நான் எத்தனையோ போலிகள்கிட்ட எல்லாம் போனேன். கடவுள் என்ன என்று தெரியாமலே இந்த உலகம் பாழாகி விட்டது. கோடாயிலக்கூர் பக்கம் 322 பார்ப்போம். வந்த பொய்க்குர்பார்கள் பராபரா ஈஸ்வரா என்ற ஆகாயத்தை நோக்கி கை காட்ட மக்களும் கடவுள் மேலே இருக்கிறார் என்று முடிவு கட்டி விட்டார்கள். அந்த சொல் மேலேயா கை காட்டுகிறது? சொல்லுக்குள்ள இல்ல, அர்த்தத்தை பார்க்கணும். கடம் அந்த வார்த்தைக்குள்ளே தெளிவா இருக்கே, கடப்புக்குள் அந்த கடம் கூட்டல் உள்னு பிரிச்சு பாரு. கடம் தன் தேகத்திற்குள் என்றல்லவா அந்த வார்த்தையே சொல்லுது. நீ ஆகாயத்துல போய் பாக்குறியே. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான் என்றுதானே மெய்கண்ட மகத்துக்கள் கூறுகிறார்கள். அதனால படைப்பிலே வைத்து உயர்ந்த படைப்பு மனிதன் அல்லவா? நீ ஒரு வீடு கட்டினால் மாட்டு தொழுவத்தில் கக்கூசில் போய் இருப்பாயா? உனக்கென்று கட்டப்பெற்ற அழகிய அலங்கரிக்கப்பெற்ற எல்லாவற்றையும் விட மேலான அறை அல்லவா தங்குவாய். அதனால நீ எங்க தங்குவ? நல்லா உனக்குன்னு தங்குறதுக்கு அழகா ஒரு பெட்ரூம் ஏசி எல்லாம் போட்டு அதை அலங்காரம் பண்ணி அதுலதானே தங்குவ. கக்கூசிலையா போய் தங்குவ? அப்ப இறைவனும் தன்னுடைய படைப்பிலே உன்னதமான படைப்பு எதுவோ அதுலதானே தங்குவாங்க. உனக்கு இருக்கிற புத்தி கூட இறைவனுக்கு இல்லையா? உயர்ந்த படைப்பாகிய மனிதனை விட்டு இந்த கல்லிலும் செம்பிலும் கட்டையிலும் காற்றிலுமா இறைவன் தங்குவான்? உன்னில் இருக்கும் அந்த இறை பொருளை நீயாக வெளியாக்க உன்னால் முடியாது. அப்போ நமக்குள்ளதான் தங்கி இருக்காங்க. அந்த சத்தினி தாய் நமக்குள்ளதான், நம்முடைய முகத்துக்குள்ளதான் 4 கபாடங்கள் இட்டு கெட்டித்தால் வட்ட பூட்டிட்டு 8 திசை 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்குரிய காவற்பாடுகள் எல்லாம் நிறுவி குடியேறி கொண்டு விட்டாங்க. அதை நமக்கு சொல்லணும்னா அதுக்கு அந்த தாயே தூலம் எடுத்து வரணும். அப்போ ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவறையில தான் குழந்தை வந்து பிறந்து வருது. அந்த குழந்தையை வெளிவாக்குறது, ஒரு பெண்ணோட கருவறையில குழந்தை வெளியாகணும்னா அதுக்கு ஒரு ஆணோட துணை தேவை. ஒரு ஆணுக்கு தன் குழந்தை வெளியாகணும்னா அவனுக்கு ஒரு பெண்ணோட துணை தேவை. எப்படி தன்னில் இருக்கும் ஒரு குழந்தையை வெளியாக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையோ, அப்படியே தன்னில் இருக்கும் பிரம்மத்தை வெளியாக்க உன் போல உடல் எடுத்து ஒரு ஆசான் தேவை. அப்போ நமக்கு அந்த நம்மளுக்குள்ள வந்து குடியேறிக்கிட்டாங்களே அந்த சத்தினி தாய், அவங்கள வெளியாக்குறதுக்கு நம்மளை போல தேகம் எடுத்து வர்ற ஒரு ஆசான் தேவை. அரூபத்தில் இருக்கிற ஈசனால அதை செய்ய முடியாது. பேசுகிற தெய்வம் வேணும், பேசும் தெய்வம் வேணும், அமல்படுத்துகிற தெய்வம் வேணும். அதுதான் அமலாம் பஞ்சாட்சர வாளாக இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அப்போ உன்போல் உடல் எடுத்த ஒரு ஆசான் உனக்கு தேவை, கட்டாயம் தேவை. குருவிலான் பெற்ற வாழ்க்கை குமரியை குமரி கூடி மருவிய சுகத்தையே ஒக்கும். இச்செயல் கடவுளாலும் செய்ய முடியாது. உனக்குள்ள இருக்கிற இறைவனை காட்ட நீ வந்து அந்த பேசக்கூடிய வல்லபமும் பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய வல்லபமும் வச்சு உன்னைய படைச்சதுனால உனக்கு சொல்றதுக்கு ஒரு நாவு வேணுமே. உனக்கு காதை வச்சு படைச்சிருக்கிறதுனால சொல்லக்கூடிய நாவுடைய ஆசான் வேணுமே. இல்லைன்னா இந்த காது படைச்சதுக்கு பலன் இல்லாம போயிருமே. அப்ப ஈசன் அரூபத்துல இருக்காங்க, அவங்களால பேச முடியாது. நாமும் 12 போலி குருக்களை சந்தித்து பாடுபட்டோம். எல்லா சட்ட திட்டங்கள் படி தகச்ச இரவு தொழுகை முதற்கொண்டு காலாகாலம் ஒரு காலில் நின்று செய்தோம். ஒன்றும் கிட்டவில்லை. எம்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது. நம்ம பார்த்தோமே, இந்த பிரம்மம் நமக்குள்ள வச்சிருக்க வஸ்து பிரம்மம் பிரணவம், அது தேகம் எடுத்து வரணும். அது வந்தது. எம்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது. அதன் காலடியில் சார்ந்தோம். அதன் பிறகே இந்த மெஞ்ஞானம் எம் கைவசமாயிற்று.
தேகம் நம்போல் உள்ள எங்குருநாதருக்கு நாமமேதும் சற்புத கொப்பனையுள்ளதோ ஏகன் முதல் யாரையும் இறங்கினோம் இவர் தொழில் வியந்துரை செயல்படி காணோ. நம்போல் தேகம் எடுத்து வந்து செப்புகிற அந்த நாதருக்கு ஒப்பு உவமை ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி ஒப்பு உவமை சொல்ல முடியாத ஒரு ஆசானவர்கள். அந்த பிரம்மம், அந்த சத்தினி தாய், சர்வ அண்டரண்டத்தையும் படைத்து தன்னுடைய சூழில் வைத்து வெளியாக்கிய அந்த ஈசன், அது அந்த பிரம்மம் எம்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது. அதன் காலடியில் சார்ந்தோம். அப்போ அதன் காலடியில் சார்ந்தாதான் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மத்தை அவங்க வெளியாக்க முடியும். அப்போ அது எப்படியாக இருக்கிறது அப்படின்னா, அது ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அது ரூபத்தில் வந்துவிட்ட ஒரு பஞ்சாட்சர மேனியுடைய ஈசனாக இருக்கிறார்கள். அதுதான் பெருமான் அவங்க கேட்பாங்க, பஞ்சாட்சரம்னா என்ன எழுதுங்க அப்படின்னா நாம சிவாய, அதுவா பஞ்சாட்சரம். அதை அழிங்க அப்படின்னா அழிஞ்சிருமே. அப்போ அந்த அழியக்கூடியதா பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சர மேனி அப்படின்னா என்ன? நம்ம கூட பாத்துக்கோம். தெய்வம் ஒளிநாடாவுல இல்ல நம்ம வாக்கியத்துல யாரு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம். பஞ்சாட்சரம்னா என்னன்னு ஒரு முறை பெருமான் அவங்க சபையில கேட்கும்போது, அங்க உபதேசமே அப்போ இதெல்லாம் உபதேசம் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இல்ல, எல்லாருக்கும் தெரியும் தான். எல்லாரும் முன்னாலையும் பெருமான் அவங்க கேக்குறாங்க. அப்போ உபதேசமே வாங்காத ஒருத்தர் வந்து நான் எனக்கு தெரியும், நான் சொல்றேன் தெய்வமே அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் உபதேசம் வாங்கலே, இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க உபதேசம் வாங்கினவங்க யாராவது இவனுக்கு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பெருமானவர்கள். அவங்க எல்லாம் யாரும் சொல்லி தரல தெய்வமே, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அந்த அண்ணா சொல்றாங்க. என்னதா இவன் என் மேலே பழிய போடுறான், நான் எப்படா உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பஞ்சாட்சரமேனி படிந்த குல தெய்வமதை நெஞ்சார கண்டு தோழ நீ நிலத்தில் வாக்குவீங்கே அப்படின்னு நீங்க தானே பாட சொன்னீங்க. அந்த பஞ்சாட்சரம் படிந்த இந்த தெய்வ மேனியை இந்த நீ நிலத்தில் பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப அந்த பஞ்சாட்சர மேனி நீங்க தானே, அப்ப நீங்க தானே அந்த பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லும் போது பெருமான் அவர்களும் அந்த மகிழ்ச்சியோட அவங்க சொல்றதுதான் கரெக்ட். இன்னும் உபதேசம் வாங்கினவங்க பஞ்சாட்சரம்னு வேற என்னென்னலாம் சொல்லலாம், அதெல்லாம் விட இதுதான் சரியான பதில் அப்படின்னு பெருமான் அவங்களே அருள் செய்ததாக நம்ம கேட்டிருக்கோம். அப்போ பஞ்சாட்சரம்னா என்ன? அந்த மேனி தானே பஞ்சாட்சர மேனி. அது எப்படி அப்படின்னா, சரம் அப்படின்னா செறிந்து போவது, குறைவது, அழிந்து போவது என்று ஒரு அர்த்தமாக இருக்கு. ஆட்சரம், ஆ கூட்டல் சரம், ஆட்சரம். அப்போ அந்த சரிவு இல்லாதது, குறைவு இல்லாதது, அழியாதது, அதுதான் அட்சரமாக இருக்கிறது. அது பஞ்ச அட்சரமாக இருக்கிறது, ஐந்தாக இருக்கிறது. அது என்ன அந்த பஞ்ச அட்சரம் அப்படின்னா, எல்லாமே இந்த பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், அதுதான் அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுகிற இந்த 5 ஆயுதங்கள். அதுதான் பஞ்சாயுதங்களாக, பஞ்சாட்சரமாக. அதை அழிக்கவே முடியாது. அது வேணா நிலை மாறும். நீர் நெருப்பா மாறும், நெருப்பு ஆவியா மாறும், நீர் ஆவியா மாறும், திரும்ப நீரா மாறும். இப்படி நிலை மாற்றம் அழியுமே தவிர அது அழியாது. அப்போ இந்த பஞ்ச அட்சரங்கள் குறையாதது, அது மேனி எடுத்து வருகிறது. இப்ப நம்ம எல்லாமே பஞ்ச அட்சரம் கொண்டுதான் மேனி எடுத்துதான், நம்மளும் தூளம் எடுத்துதான் வந்திருக்கிறோம். இப்படி நம்மளுக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஞான முறையீட்டுல. விண்ணியனாத விந்து அன்னையின் கரு கொழியில் மன்னிய சூரோமீதத்துடன் என்ன மோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே
காணும் மண்ணாகாயம் எண்ணமே என்னவே பஞ்சாயுதமிதாகவே கலந்துரு வெளுத்து வெளி வந்ததிலே தன்னிட கூலமும் எது அந்நிய கூலமது தக்கமிடும் ஓலமது கே. அப்போ அந்த மின்னியண்ணன் நாதவிந்து அன்னையின் கருக்குழியில் வந்து விழுகும் போது வன்னி தண்ணி காற்றுடன் காணும் மண் ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்சாயுதங்களோட கலந்துதானே உருவெடுத்து வந்தது இந்த மேனி. அப்படி வந்ததுதான் நம்மளுடைய மேனி. அப்போ இந்த பஞ்சாட்சரம் கொண்டுதான் இந்த தூலமானது அமைக்கப்படுகிறது. அதே போல நாம இந்த துக்க உடம்பு எடுத்து வந்தது போல அந்த ஈசனும் நம்முடைய துக்க உடலை மாற்றுவதற்காக அவங்களும் துக்க உடல் எடுத்து வருவதுதான். அரூப வடிவத்தில் இருக்கும் போது இவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களும் ரூபம் எடுத்து அவங்களும் இந்த பஞ்சாட்சரம் உதவியால இந்த தூலம் எடுத்து வர்றதான் நமக்கு பெருமான் அவங்களும் இந்த உலகத்துக்கு வந்து எப்படி தூலம் எடுத்து வர்றாங்கன்னு நமக்கு ஐமணி பொதிகையில காட்டிப்பாங்க. ஆடுமுலகில் நமக்கஞ்சாயுதமாய் வந்த அழிவிலா சக்கராயுத மந்திர பெருமை வளத்தை இந்த ஆடும் உலகிற்கு இந்த மண் உலகத்திற்கு பஞ்சாயுதமாக வந்த அந்த அழிவிலா சக்கராயுதம் அது மந்திர பெருமை. அதுவும் இந்த உலகத்துக்கு தூலம் எடுத்து வருகிறது. அது வந்து எப்படி வருது அப்படின்னா அரியதென்று மறைகளெல்லாம் அறைந்த பஞ்சாட்சரத்தை ஐமணியின் பொதிகை என்றார் அறிந்த கூறு குலத்தோர். அந்த பஞ்சாட்சரம் கொண்டு வருதே அந்த திருமேனி, அதுதான் ஐமணி பொதிகையாக இருக்கிறது. அங்குதான் வந்து இந்திரலோகத்தை தெரிய வைக்கும். இருநிலத்தில் எவரும் எழுதாத பஞ்சாட்சரமே இந்திரலோகம் தெரிய வைக்கும் எங்கள் பஞ்சாட்சரமே. விரும்பார்க்கு எழுத்தனலே இருந்த பஞ்சாட்சரமே விரும்பினர்க்கு ரவி கோடி வீசும் பஞ்சாட்சரமே. அது விரும்பார்க்கு எழுத்தாத்தான் இருக்கும். விரும்பினவர்க்கு கோடி சூரிய பிரகாசம் வீசுகின்ற பஞ்சாட்சரமாக இருக்கும். அது பேசும் பஞ்சாட்சரமாக இருக்கும். பெருங்கிரண அருபுரினோர் புரளும் பஞ்சாட்சரமே பிரம்மாண்ட அண்டம் தொட்டு பேசும் பஞ்சாட்சரமே. அது பேசும் பஞ்சாட்சரமாக இருக்கும். அது எங்களுக்குள்ள ஓமசக்தி இருந்த பஞ்சாட்சரமாக இருக்கும். அது ஓதுமறை வேதம் எல்லாம் ஒலிக்கும் பஞ்சாட்சரமாக இருக்கும். அதுதான வேதத்தை எல்லாம் ஒலிக்குது நமக்கு. அப்படி அது வந்து உண்டுரங்கும் ஊனக்கண் காணாது, தெரியாது. அதுக்கு இந்த ஊனக்கண் கண்டு பார்த்தா அது அந்த பஞ்சாட்சர மேனி அஞ்சர உயர மேனியாகத்தான் தெரியும். அது ஞானக்கண் கொண்டு பார்த்தாதான் அது விஸ்வரூப தரிசனையாக தெரியும். உண்டுரங்கும் ஊனக்கண் காணாத பஞ்சாட்சரமே உள்ஞான கண் கொண்டது காணும் பஞ்சாட்சரமே. அந்த பஞ்சாட்சரம் அறியாதவர்களுக்கு ரணசங்காரியாக இருப்பாங்கன்னு நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து கொடுத்தாங்களே, அதையும் இங்க சொல்றாங்க. கண்டறியா கயவர் கேம கண்டம் பஞ்சாட்சரமே யம கண்டம் பஞ்சாட்சரமே
கனகவை பங்கிருந்தாசையும் கமல பஞ்சாட்சரமே. அது அறியாதவர்களுக்கு யமன், அறிந்தவர்களுக்கு தர்மர். அதனாலதான் அவங்களுக்கு யம தர்மராஜா. அப்ப அந்த பஞ்சாட்சரம் திருமேனி தாண்டி அந்த பிரானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கதான் அவங்களை திரும்பி பாராவிட்டால் பட்சிப்பதும் பார்த்தவர்களே ரட்சிப்பதும் அவர்களாகவே இருக்கிறார்கள். அதுதான் நம்மளுக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அறியாதவர்களுக்கும் அசட்டையா இருப்போருக்கும் அவள் ரணசங்காரி. அவள் வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு உலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பாள். அப்படி ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பாராவிட்டால் பட்சிப்பதும் அவளே. அப்போ நாம அப்படி வந்தவங்க, அதுதான் பஞ்சாட்சர மேனியாக இருக்கிறது. அவங்களதான் அதுதான் அந்த பஞ்சாட்சர மேனியை நெஞ்சார கண்டு தொழணும். பஞ்சாட்சர மேனி பழிந்த குல தெய்வமதை நெஞ்சார கண்டு தொழ நீ நிலத்தில் வாசுதிங்கே. அப்போ அவங்கள அப்படி நெஞ்சார கண்டு தொழ நமக்கெல்லாம் வாழ்த்திருக்கு. அப்படி வாழ்த்தவர்களுக்கு தான் அது என்ன, இந்த உடம்பு எதுக்காக வந்ததுன்னா சொர்ணபதிக்கு போக லாயக்குடைய உடம்பு இது. அதுக்காகதான் இந்த தூளம் நமக்கு கிடைச்சது சொர்ணபதிக்கு. அது இல்லாம நம்ம மாத்தி ஆடு மாடு போல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சுவர்ணபதிக்காகவே இந்த சத்தினி வடிவம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அரண் பதவிக்காய் ஆனது உடம்பு, அழியா மோட்சத்திற்காய் எடுத்த இவ்வுடல். அது ஆடு மாடு மாதிரி கூட இல்ல, அதை விட மட்டமாகவும் அப்படி ஆக்கிக்கிட்டு இந்த அஞ்சறிவிலேயே ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பஞ்சாட்சர மேனியானது நமக்கு அதை வழி காட்டுறாங்க. அது அந்த தூளம் எடுத்து வர்றதை பத்தி தான் நம்மளுக்கு பெருமான் அவங்க யமவாதையை தடுக்கும் எந்திரத்துல கொடுக்குறாங்க. அமலாம் பஞ்சாட்சரவாள் ஆயுதமே ஆலயத்தில் நமதனவே மெய்ப்பொருளை நாடி அடைந்திடுவாய். அப்படி அமலுக்கு வருது அந்த பஞ்சாட்சரம் வாழ். அந்த பஞ்சாட்சரம் அவனுக்கு இல்லாம அது அரூபமாக இருந்தது. இப்ப அந்த பஞ்சாட்சரம் தூளம் எடுத்து வருது. அப்படி தூளம் எடுத்து வரும்போது அது இருக்கிற இடம் தான் ஆலயம். அந்த ஆலயத்துல போய் நீ மெய்ப்பொருளை நாடி அடைந்திடுவாய். வேற எதுவும் ஆலயமா? இந்த உலகத்துல எவ்வளவோ சிறப்பாவெல்லாம் ஆலயம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் ஆலயமாகுமா? பெருமான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க, செயல் இல்லாதது தெய்வமா? குறி இல்லாதவன் ஆண்மகனா? நாணம் இல்லாதவள் பெண் பிள்ளையா? பரமபதத்தில் ஆக்கும் செயல் இல்லாதது தெய்வமாகுமா? அப்போ அவைகளை நம்பித்தானே பாடுபட்ட உலகத்துல பெருசா கோயில் கட்டி அதுக்காக பாடுபடுறாங்களே, அதெல்லாம் எதுக்காக எடுத்து வச்சது? அசல் வரும்போது, அசலான பஞ்சாட்சர மேனி அமலுக்கு வரும்போது அதை தேடி அடையணும்னுதான். அவைகளை நம்பித்தானே பாடுபடுகிறார்கள், செலவு செய்கிறார்கள். நீயும் அப்படித்தானே இருந்தாய். இப்ப நினைத்து பார், யமனிடமிருந்து தப்ப எப்படிப்பட்ட அறிவும் யாருடைய நேசமும் வேண்டும்? தெய்வம் இருக்கும் இடம்தானே ஆலயம், செயலுடையது தானே தெய்வம். அந்த செயலுடைய மெய்யான தெய்வம் இருப்பது ஒரு மரத்தடியே ஆனாலும், ஒரு காவணமே ஆனாலும், ஒரு பெரிய முத்து மாளிகையே ஆனாலும் அதுவே ஆலயம். அந்த ஆலயம் எங்க இருக்கு இன்னைக்கு? அந்த பிரம்மகூடர்கள் எல்லாம் தேடி வந்தாங்களே, வெளிநாடெல்லாம் தேடி, இந்தியாவோட வடபாகத்துல எல்லாம் தேடி, தென் தேசத்துல வரும்போது தானே ஒரு தெய்வீக ஊர்த்துவ வாடை வீசியது. அந்த ஊர்த்துவ வாடை இன்னைக்கு எங்க வீசிக்கிட்டு இருக்கு? இங்கு தவிர வேற எங்காவது நிஜ செயலுடைய ஆலயம் உண்டா? மெய்யான தெய்வம் உண்டா? இல்லையே. மெய்யான தெய்வம் எங்கேயுமே இல்லையே. அப்போ அந்த அமலாம் பஞ்சாட்சர வாழ் ஆயுதமாக எது இருக்கு அப்படின்னா, அந்த யமனை விரட்டி ஓட்டுகின்ற மந்திர வாழ் அது எதுவாக இருக்குன்னா, இன்னைக்கு பெருமான் அவங்க சொன்னாங்களே முதல்ல தொடங்கும் போது, அவங்களுடைய பிரசங்கமா அவங்க பேசுறதெல்லாம் பிரசங்கமா? இந்த உலகத்துல எல்லாம் மேடையில ஏறி பிரசங்கம் பண்றாங்களே, அந்த பிரசங்கமா? ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வல்லபமுடையது! கோடான கோடி அதிசயங்கள் நிறைந்த வார்த்தைகள்.
கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திர வாழ் என்று நினை. அப்ப அந்த அமனாம் பஞ்சாட்சர வாழ் அது அவங்களுடைய வார்த்தையாக இருக்கு. அந்த வார்த்தையை கொடுப்பதற்கு அவங்க தூரம் எடுத்து வர வேண்டியது இருக்கு. அப்படி தூரம் எடுத்து வந்த மேனி தான் பஞ்சாட்சர மேனி. அவங்களுடைய அந்த வாக்கு தான் மந்திர வாழ். யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திர வாழ் என்று நினை. அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். அப்படியாக அந்த பஞ்சாட்சரம் மேனியை கொண்டு அந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த அந்த சத்தினி தாய் தூரம் எடுத்து வந்து நமக்குள்ள குடியிருக்காங்க. நமக்குள்ள குடியிருக்கிறத வெளியாக்கி காட்டுறதுக்கு தானே தூரம் எடுத்து வர்றாங்க. அப்படி தூரம் எடுத்து வர்றதுதான் பஞ்சாட்சர மேனியாக இருக்கு. அந்த பஞ்சாட்சர மேனியை தரிசிக்கும் போதுதான் நமக்கு அந்த யமபாதையானது விரட்டி அடிக்கப்படுகிறது. அந்த மேனிதான் பஞ்சாட்சர மேனி. அதுல இருந்து வர்ற வாக்கு தான் மந்திர வாழ். அதுதான் மந்திரம். நிறைமொழி மாந்தர ஆணையை கிளர்ந்த நிறைமொழிதான் மந்திரம். அப்போ அவங்களுடைய அந்த வாக்கு தான் மந்திரமாக இருக்கிறது. அப்படியான பஞ்சாட்சர மேனி கொண்டு இந்த ஆடும் உலகிற்கு தூலம் எடுத்து வந்து நமக்கெல்லாம் வயிறு புடைக்க தினமும் அந்த மந்திர வாளை தினமும் கொடுத்து ஆரூர் என்னும் குருட்சேத்திரத்துக்கு நம்மளை எல்லாம் கூட்டி செல்வதற்காக நாளும் நம்மை மேய்த்து கொண்டிருக்கும் நமது பஞ்சாட்சர மேனி பெருமான் அவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருடைய மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நெஞ்சு வல்ல பயன் வசம் படிந்த வாசத்தை நமக்கு அருவாளித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா கூட இதுக்குள்ள 316 வாக்கியத்தை எடுத்து பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முதல் தெய்வம் திருவாக்கியமும் அது அக்கா நினைச்சது மாதிரியே இன்னைக்கு பஞ்சாட்சரம் உயிரை பற்றி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டெய்லி அதான் நடக்குது. அக்கா என்ன எடுக்கிறாங்களோ தெய்வம் வந்து முன்னாடியே நீங்க எடுக்கிறீங்களா அதை நான் கொடுத்துடுறாங்க. நான் பிரசங்கம் பேசவில்ல, பிரசங்கம் ஒன்றை விட்டு நீ எல்லாம் பிரசங்கம் பேசுவேன். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், நீ தேட முடியாத ரத்தினம், யாருமே இந்த உலகத்துல தேட முடியாத ரத்தினத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். காலங்காலமா வந்தாங்க, எல்லா மதத்தினரும் வந்தாங்க. ஆனா எல்லா மதத்திலயும் தனித்தனியா தான் காட்டும். நான் கொண்டது ஒரே சைவம் வைணவம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா காட்டும். அது காலங்கள் ஆக ஆக மாறிவிட்டது அப்படிங்கறது சொல்ல. காலங்கள் ஆக ஆக மாறிவிட்டது. ஒரே கடவுள் தான், ஒரே இறைவன் தான், ஒரே மதம் தான். அந்த மதத்துல வந்து இந்த கருத்து போயிருச்சுன்னா திருப்பி வந்து அது புது கருத்து உண்டாக வேற யாரும் அதே தான் அப்படின்னு வாட்டர் குடிச்சாதான் தண்ணி போயிடும், தண்ணின்னு சொல்லி குடிச்சா தாகம் தீராதா, இப்படிதான் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு இப்படிதான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்து விட்டாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு வியாக்கியானம் சொல்றேன் பாருன்னு சொல்றாங்க. நீ எலுமிச்சம்பழத்தையே பார்க்கல, அது நான் வியாக்கியானம் சொல்றேன் பாரு. மஞ்சளா இருக்கும், 1.5 அங்குலத்துல சுற்றளவு உருண்டையா இருக்கும், வடிவமா இருக்கும். உள்ள இங்க பாத்தீங்கன்னா மினுமினுன்னு இருக்கும், சொலையா இருக்கும், வரி வரியா இருக்கும், நல்ல ஒரு ஓக்காலத்தை போக்கும். இப்ப எலுமிச்சம்பழம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நிலத்தை உழுது பாடுபடுறேன், ஆனா என்னையும் உழுது பாடுபடுறாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. மூக்கில் மூச்சாடுகிற மனிதனை நம்பாதே, சுவாசம் உள்ள ஓட்டம் உள்ள மனிதனை நம்பாதே, உன்னையே அவங்க பிரம்மனிஷ்டனா ஆக்க முடியாது அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் சரி பேச்சு முடிவுல இதை சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிற வரை வேற வாக்கியத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. தெய்வம் உன் உயிர் உன் பேச்சு கேட்காது, என் பேச்சு கேட்குது. உன் உயிர் உன் பேச்சு கேட்க மாட்டானே, என் பேச்சு கேட்குது. ஐயா நான் சொல்லிட்டு கொடுத்துறேன், கேக்குதா அப்படிங்கிறத தெய்வம் திருவாக்கியத்துல வந்து கேட்டோம். அக்கா பஞ்சாட்சரத்தை பாடல் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஹபீப்பு சத்தினி ரட்சிக்கிறது ரூபு ரூஹானி அதை எட்டித்தால் வட்ட பூசிட்டு 8த்துக்கும் ஆன்மீகத்துல எடுத்து கொடுத்தாங்க. வஸ்து பிரம்மம் பிரணவம் களிமா பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் எல்லாமே ஒரு பொருளை தான் குறிக்குது அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. பஞ்சாட்சரம் சரம் என்றால் குறைவது, சரிவது, அழிவது, அது சித்தி, அப்போ, வாயு, தேய்வு, ஆகாயங்கிறதையும் எடுத்து அக்கா வழங்குறாங்க. இப்ப வாக்கியத்துல படிச்சு
என்னன்னு பார்ப்போம். யமபட அடிபடு கோடாயுத போர் 311 வாக்கியம். ஹபீஸ் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினியாக உடம்பு அன்பிலே. அது பஞ்சாட்சர பாடலே கொடுத்தாங்க. கொஞ்சம் தெய்வம் தான் பஞ்சாட்சரம். அவங்களே சத்தினியாவும் இருக்காங்க, 10 வயதாகவும் இருக்காங்க. அதுக்கு பாடல்லையும் கொடுக்குறாங்க. சத்தினியா இருக்கிறதுக்கு ஊழி தீர்ப்பு தண்ணியில கொடுக்குறாங்க தெய்வம். ஒண்டியா நான் இருக்கேன், ஊழிபதி பாடல் நான் தான் வந்தேன், பத்தினியாவும் நான் தான் இருக்கேன், உத்தமியாவும் நான் தான் இருக்கேன், வாக்குமியாவும் நான் தான் இருக்கேன், சத்தினியாவும் நான் தான் இருக்கேன், இடுகு மங்கையாவும் நான் தான் இருக்கேங்கிறதையும் தெளிவா அந்த பாடல் மூலியமா கொடுக்குறாங்க தெய்வம். ஒண்டியா ஒளி பாதை வரும் பன்னேடு பத்தினியும் நான் உத்தமியும் மானிட்டை வைத்திருக்கும் மாபூமியும் தன்னதத்தை பெற்றெடுத்த சத்தினியும் யமனழிவுக்கு பாவம் இதுவும் அங்கை அப்ப சன்னதத்தை பெற்றெடுத்தாங்க. சன்னதம் சாதாரணமா வரல. அப்ப அதுக்கு எவ்வளவு தெய்வம் பாடுபட்டு இருந்தா அந்த சன்னதத்தை அவங்க பெற முடியும். முதல்ல அவங்கள சன்னதம் பெற்று அவங்க தேகத்தை வருத்தி அவங்க சன்னதம் பெற்றுக்கிட்டு மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இன்னும் கூலிக்கு போற மாதிரி உனக்கு கொடுக்க நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப எல்லாமே நானாதான் இருக்கேன். அப்ப அக்கா எடுத்து விட்டாங்க. பஞ்சாட்ச தரமேனி படிந்த உள்ள தெய்வம் வந்து நெஞ்சார கண்டுதோல நீ நிலத்தில் வாசிட்டீங்க, நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்கன்னு அந்த அண்ணா சொன்னாங்க. எல்லாமே நீங்க தான். அப்ப ஆதி மணமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களை தெய்வம் அறிவிச்சுட்டாங்க. மத்தேடு ஒருத்தரையும் கொடுக்குறாங்க. வந்த பாரவான்கள் 1,24,000 நைமார்களும் அவங்க பரிசு சாவி தெய்வத்தை மூலியமாதான் செலுத்தாங்க. பார்க்கல பார்த்ததும் அதுவும் ஒரு வசந்த காலம், அதுவும் ஒரு குறுப்பனை தான். அதனாலதான் பஞ்சாட்சரமே அந்த தேகத்துல திருமேனிலே பார்த்து நாங்க அவங்களோட திருவாக்கு அவங்க நேர்முகமா அனுபவிச்சதும் அது ஒரு காலம் தான். ஆதி மணமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களேன்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாமே நானா இருக்கிறேங்கிறதே இந்த பகுதியில கொடுத்துட்டாங்க. 10 வயதான கண்ணிங்கிறதுக்கு அக்கா எடுத்து கொடுத்தாங்க பாடல், பஞ்சாட்சர பாடலையே அது கொடுத்து வராங்க. அது எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாருக்கும் தெய்வத்தை விரும்பல, அவங்க வாக்க விரும்பல அப்படின்னா அது வெறும் கடிதமாத்தான் இருக்கும், எழுத்தாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க. இரும்பாக்கு எழுத்தனவே இருந்த பஞ்சாட்சரமே பஞ்சாட்சரமே விரும்பின ஓடி வீசும் பஞ்சாட்சரமே. அப்ப விரும்புனாதான் அது வீசும், ரவி ஓடி வீசும். விரும்பல அப்படின்னா அது வீசாது அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அந்த பாடல் உண்டுடங்க, அது வந்து உண்டு உடைக்கிட்டு இருந்தா அது காண அந்த பஞ்சாட்சரம் காணாம போயிடும். அது ஒழுங்கான கண் கொண்டு பார்த்தாதான் அந்த அகக்கண் கொண்டு முகத்துக்கொண்டு கண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணனை யாரென்று அறிந்தினர். அகத்து கண்ணனை அறிவித்து அனுப்பு கொண்டு ஜெகத் யமபடரை தாண்டுவான். அப்ப அகத்துல இருக்க தெய்வத்தை நம்ம அறிஞ்சாதான் யமட்ட இருந்து காப்பாற்ற முடியுங்கிறதே. நீ உண்டுகிட்டு உரையிட்டு இருந்தா அந்த பஞ்சாட்சரம் காணாம போயிடும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அந்த 10 வயதான கண்ணி சத்தினிக்கு முதல்ல அந்த பாடல்ல பார்த்துட்டோம். 10 வயதான கண்ணிங்கிறது நான் தாங்கிறது தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தவர் முத்திரைகை பலிக்கும் பஞ்சாட்சரமே பலிக்கும் பஞ்சாட்சரமே 10 வயதான கண்ணி பாடும் பஞ்சாட்சரமே. அந்த
அந்த பஞ்சாட்சர 10 வயதா இருக்கு. அது யாரா இருக்கு வீசோ, யாரு அந்த கவலை நோயை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ரவி பாடலாம் வீசுங்கிறதுக்கு அடுத்த பாடல கொடுக்குறாரு. எட்டமுகம் பார்த்தவுடன் விடியும் பஞ்சாட்சரமே, விடியும் பஞ்சாட்சரமே, வீசுகின்ற ரவி பாடு சாயும் பஞ்சாட்சரமே. இப்ப கவன நோயை எந்த அளவுக்கு ஆத்திரத்துல நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன்றாங்க. சத்தினியாகிய உலக அன்னையை, எல்லா ஜீவகோடிகளையும் தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அன்னையை ரூபா ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். என் மெய்யிசையை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற காரணத்தினாலேதான் நீ கீழ் என் சொல்லுங்கிறாங்க தெய்வம் வாக்கியத்துல. அப்ப எல்லாமே வச்சு படைச்சுட்டாங்க. படைச்சதுனால என்னை கேட்டுக்கே இருந்தாயினா உன்னை கொடி எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருங்க. அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. தெய்வம் என்ன படைக்கலன்னு உலகமே இல்லை. அப்புறம் இங்க வந்து சேர்ந்தவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம். அதுதான் தெய்வம் அடுத்து கொடுக்குறாங்க. அறியாதவர்களுக்கும் அசட்டையா இருப்போருக்கும் அவள் ரணசங்காய், அறிந்தவர்களுக்கும் அறியாத கருணாமூர்த்தியும், அகத்தினிடத்தை அறிந்த அன்பர்களுக்கு காருண்யமூர்த்தியா இருக்கிறாங்க. அப்ப உலகம் பூரா எல்லாருக்கும் தான் விளைய வைக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. நம்ம தெய்வத்தை அறிஞ்சவங்க மட்டும் தெய்வம் கொடுக்கல. எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சு உலகம் பூரா கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது வந்து அன்னவரை பாவி என்று சொல்லாத, என்னைக்காவது ஒரு கடைசி நேரத்துல கூட என்னை நினைச்சுதான் கொடுக்க கங்கணம் போன்றிருக்கேன், நீங்க யாரையும் பாவின்னு சொல்லிடாத. அப்படி எப்படா வருவாங்கன்னு தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தெய்வம் நினைச்சதை மக்கள் வர்றாங்களோ அன்னைக்கு அவங்க செய்யறதை காத்துக்கிட்டு இருக்காங்க. அறியாதவர்களுக்கும் அசட்டா இருப்போருக்கும் அவள் ரணசங்காய், அவள் வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லவத்தோடு உலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பாள். வேறு வேறு கொடுக்குறாங்க. அது மாநிலத்துல தெய்வம் கொடுத்து வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம். நம்ம எந்த அளவுக்கு அப்படியே இந்த கேள்வி கேட்கணும், தெய்வத்தை ஜெயிக்கணும், நெஞ்சார்வத்தை எதிரி மாதிரிதான் எல்லாரும் வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெய்வம் ஒவ்வொருவருக்கும் வேறு வேற, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போடுறாங்க. பயிர் பண்ணி அது இஷ்ட பிறங்க செய்து யமபடரின் அச்சத்தினை கிளப்பி பெருசா கிளப்பிதான் எப்படி உத்தரவு பண்றாங்க. பச்சை சாரத்தை ரெக்கையை பிடிச்சிட்டு கொண்டு நைச்சட்ல போட்டா இப்படி இருக்கும் வாதனை, அது அப்படியே தொடர்ந்துருங்கிறாங்க. அப்ப யமபடர் அச்சத்தினை கிளப்புறாங்க. சூட்டோடு கூடிய கற்கருவாழ பழுக்க காய்ச்சி உன் தொண்டையில விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகும். அந்த மரண வாதனை அதை அப்படியே பிடிச்சுக்கணும். அதை வந்து மாத்திக்க கூடாதுன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க தப்பிச்சுக்கான்ற. அப்ப யமபடர் அச்சத்தினை கிளப்பி தடவுறாங்க. நான் அப்படி உன்னை விட்டுற மாட்டேன், அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த வாதனை. ஆனா உன்னை அப்படி நான் விட மாட்டேன், என்னை நம்பிட்டேன், என்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன், நான் அப்படி விட மாட்டேன். வாழைப்பழத்தில் ஊசியை விட்டது போலவும் வெண்ணையில் மயிரை வெண்ணையில் மயிரை போட்டு இழுத்தது போலவும் அது கூட கொஞ்சம் ஒரு ஆயுதல் இருக்கும், அப்படி கூட உன்னை இருக்கக்கூடாது. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல எப்படி அதை தாகுதோ அது மாதிரி உன்னை வச்சுக்குவேன். அப்ப தடவுறாங்க. அந்த இடத்துல முதல்ல கிளப்புறாங்க. தெய்வம் அப்படிதான் இருக்கும் மரண அவஸ்தை, நீ வந்து தப்பிச்சுக்க, என்கிட்ட வந்து தப்பிச்சுக்குவ அப்படின்னு கிளப்புறாங்க. அப்புறம் தடை, நான் இப்படி கொடுத்துருவேன், நீ வந்து சேரு. சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வீட்டை அவ தூண்டாங்க. இதெல்லாம் உத்தரவு பண்ணி 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 இப்படிலாம் இருக்கு, நீ வந்து தப்பிச்சுக்க அப்படின்னு தூண்டி விடுறாங்க. சுடர் விளக்காயினும் அன்றைய இளைஞருக்கு தூண்டுகோள் வேணும். அப்ப உள்ள வாக்கியத்தையும் உத்தரவு பண்ணுவாங்க. நான் இருக்கிறது ஆடாரம்பம், நான் இல்லாம ஒரு காதானை போல இருக்க முடியாது, சுத்தி வர கல்லர்கள் நாடு. அப்ப சுடர் விளக்காயும் அந்த விட தூண்டுகோள் வேணும், நாம இருந்தா தான் சரி வரும் அப்படிங்கிறது அந்த வாக்கியத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வீட்டை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து எங்களை ஜீவியத்தை சீர் நாட்டுவான் வேண்டி. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுல வந்தா பொழிச்சுக்குவா, இதுல வந்தா 10 அடையாளம் இருக்கு, இதுல வந்தா 10 அடையாளம் இல்ல, உனக்கு எது வேணும் எழும் சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா அப்படிங்கிறத எடுத்து கொடுத்து நம்மளை அழைக்கிறார். அத வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு உலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பார். மாநிலத்தையும் உத்தரவு பண்றார். சாவாது வீரவாது தனி முதலாயிருந்த ஆவாயும் உலகுபடும்
அழிதுய தீர்ப்பதற்காக ஏமாது நின்றே என் மாயையினால் மெய்யே போல் ஓவாது வந்து பிறந்திடுவே யுகந்தோறும் யுகந்தோறும். அப்படி சொல்லிக்கிட்டு போன பரமாத்மா இப்ப வந்தா உனக்கு தெரியுமா அடையாளம் கேட்கிறார். வேறு வேறு வல்லவத்தோடு உலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பார். உன்னை ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பாராவிட்டால் பட்சிப்பதும் அவளே. அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் உன் கையை எதிர்பார்க்கவில்லை. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க புள்ளையாட வாக்கியத்துல, நான் சர்வத்துக்கும் ஆண்டி, நான் உன் பிச்சைக்காரில உன் கையை எதிர்பார்க்கிறது அப்படின்பாங்க. ஏன் உன் கையில் இருப்பது துன்பம், கவலை, பயம், ஓயாமாறித்தனம். அப்ப அந்த ரட்சிப்புக்கிறதுக்கு தெய்வம் வாக்கியம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த வழி ரட்சிக்கிறதுக்கு வழி எப்படி இருக்கு, நீ எப்படி கேட்டா நீ ரட்சிக்கப்படுவ அப்படிங்கிறதுக்கும் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. 123வது வாக்கியம். எவ்விடத்திலிருந்து வாக்கியங்களை வெளியாகும் போது எம் அங்க குழந்தை எவ்வளவு ஆத்திரம் கொண்டு அசைவுகள் பிறங்க இருக்கின்றனவோ அதில் கால் பங்காவது முழுசா இருக்க வேணாம். தெய்வம் வந்து திரும்பியை தாங்கி வந்து நமக்காக பாடுபட்டு அன்னாகாரம் இல்லாம நவத்துல இருந்து அந்த அவளையும் அந்த பாசத்தை விட்டு அவளையும் வெள்ளத்தையும் போட்டு பிசைஞ்சு அவங்க கை கொண்டு திருவாய் கை கொண்டு திரு கை கொண்டு பாட்டையாக ஊட்டி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவங்க தன்னலம் பெற்று வந்தாங்க. அப்ப ஒரு வார்த்தை கூட கேட்காம பாட்டு போனாங்க. அப்ப எவ்வளவு அவங்க கவனத்தோட போயிருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஆத்திரத்தோட பேசையில இவனோட கால் பங்காவது இருக்குங்கிறாங்க. எம்மிடத்தில் இருந்து வாக்கியங்கள் வெளியாகும் போது எம் அங்க குலங்கள் எவ்வளவு ஆத்திரம் கொண்டு அசைவுகள் பிறங்க இருக்கின்றனவோ அதில் கால் பங்காவது உன் அங்க குலங்களில் இந்த மெய்யை பற்றி பேசும் போதும் கேட்கும் போதும் ஆத்திர அசைவு பிறங்க நிற்க வேண்டும். அதுதான் ரட்சிப்புக்குரிய வழி. அப்புறம் ஆத்திரத்தோட நீ மெய்யில எந்த ஆத்திரத்தோட இருக்கியோ அதான் ஒட்டி இருக்கும்ன்றாங்க. எம்மை தரிசிக்கும் போதெல்லாம் ஒரு வாய் ஏதாவது ஒரு மந்திரத்தை உறக்க சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது உயிரை பற்றுகிற பாவமாக நாடவில் விளைந்து விடும். தக்கா பாவத்தை பற்றி பேசலாம். நிஜமா கிட்ட வேண்டும் என்றால் உளம் கலங்கி கண்ணீர் கதகதவென்று கொட்ட உன் வாயில் மந்திரம் வெளியாக வேண்டும். அப்புறம் அடுத்த ஒரு ரட்சிப்புக்கு வெளியே எப்படி வழிங்கிறதே கொடுக்குறாங்க 113வது வாக்கியத்துல. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. சிவாய நம்ம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லைங்கிறாங்க. அப்ப வாக்கியத்தை படிச்சு சும்மா இருந்தா வராது, நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திச்சாதான் சிந்திச்சு அப்படியே வச்சுக்கிட்டாலும் உன் கடை மாட்டி போகும். அதை பிறரிடம் பேசணும், அதுதான் தவத்தை காணுது எத்தனையோ மடங்குங்கிறது. நான் பேசாம இருந்ததுங்களா அக்காவதையும் ஒரு கருவியை பயன்படுத்தி எல்லாரும் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு இந்த ஆத்திரத்தோட அக்கா எடுத்து சொல்லி இப்ப எல்லாரையும் பேச வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்க ஆண்டவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா பேச வச்சுட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். சிந்திச்சு பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னதமுடையது. அப்ப அவங்க வாக்கியத்தை எடுத்து சிந்திச்சு பேசல தெய்வமே கொடுத்துறாங்க. நீ என்னை பற்றி பேச நினைக்கிறாயா பேசு, உன் நாவு பேசும், உன் நாவில் நின்று நாம் பேசுவோம். நம்ம பேசுற போறது இல்ல. ஆனா பயந்துகிட்ட ஐயோ இப்படி பேசுவோமோ எல்லாம் பேசுவோம் தவறா வந்துருமோ பயம் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதை எப்படிதான் தெய்வம் விட்டு ஓட்டு நான் பாத்துக்கிறேங்கிற தெய்வம். முதல்ல ஒரு மாறி இருக்கும், தடுமாட்டமா இருக்கும், அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் வேக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ பேசு, உன்னாவிலிருந்து நாம் பேசுவோங்கிறாங்க. அப்ப நம்ம பேசுற தெய்வம் தான் பேசுறாங்க. மத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளாத ஒரு சிறப்பு. நீ நாக்க மேலைக்கு இப்படி ஆட்டினா பல ராகரகத்தை நான் வச்சிருக்கேன், அதுல படைச்சிருக்கேன். அப்ப படைச்சது நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. அதனால நீ நம்மை பற்றி பேசுன்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு தெய்வம் உத்தியோகனைக்காங்க ஒரு கருவியை பயன்படுத்தி இப்ப நம்மளையும் தூண்டி 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 பேசாதவங்க எல்லாம் இப்ப தெய்வம் பேச வச்சுட்டாங்க. அதுக்கு அக்கா ஒரு கருவியும் பயன்படுத்திட்டாங்க. ஒருவன் தன் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். அதிகமா பேச இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும்.
தொனியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன்முக்தன் ஆகிறான். மற்ற பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சுன்னா கடைசியா தான் ரிசல்ட் வரும். ஆனால் வேதனோட தொட்டு படிச்சு பிறகு பேசிட்டா நீ ஜீவன்முக்தன் ஆகிறேன்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தொலைக்கு தெய்வம் வந்து அத இலகுவா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வாழாத அழியாத எவ்வள தேகத்தின் பொறிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியா குணமாக்கும் செயலே பித்த யோகம். தேகமுக்தி என்பதும் இதுவே. அப்ப அந்த பித்த யோகத்துக்கு தெய்வம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, இந்த தேகத்திலேயே அதை செஞ்சாங்கன்னா உனக்கு அந்த பித்த யோகம் ஒரு பலனுடைய கருவிகள்லாம் அதை பெறும். இந்த கருவிகள்லாம் அந்த பலனை பெறும். அந்த பித்த யோகத்தினுடைய பலனை வந்து இந்த கருவிகள்லாம் பெறுங்கிறத நமஸ்காரத்துல வச்சிருக்கேன். நமஸ்காரம் இப்ப செஞ்சாங்கன்னா அந்த நடைமுறையில இந்த கருவிகள்லாம் அதை படுவோம். திருமமையான பொருள் 116வது வாக்கியத்துல நமஸ்காரம் தனக்குத்தானே செய்து கொள்வது, பிறருக்கு கை விரல்களை நீட்டி அகற்றி தலை கொம்பில் வைத்து தலையை முன்னே தள்ளுவது போல் அழுத்த வேண்டும். அப்போது 2 புஜத்திலும் சிறிது வலி உண்டாகும். இதுதான் நமஸ்காரம் செய்யும் முறை. இது பித்த யோகத்தின் பலனை கருவிகள் பெறுவதற்கு என்று கூறி முத்திப்பேரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரகாசத்தின் சாலை ஐந்தவர்கள் திருவடி பணிந்து போட்டு நமஸ்கரித்து வேறு அனைவருக்கும் ஜீவ சகோதர சகோதரி அனைவருக்கும் என் நண்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா வந்து பஞ்சாப் கேட்க பற்றி மிக தெளிவாக எளிமையா எங்களுக்கெல்லாம் புரிய வச்சிருக்கா. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இது வந்து 311வது வருஷத்துல ஹபீப் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயது உள்ள சத்தியஞான உலக அன்னையை எல்லா ஜீவக்கோடிகளும் தன் சூழலுக்கு பெற்றெடுத்த அன்னையை ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்று இருக்கிறாய். நாம் எல்லாம் வந்து ஜீவதேகத்துல இறைவனுடைய சாயல தான் நம்ம எல்லாம் படைக்க பெற்று இருக்கிறோம். அது வந்து முன்னாடி பார்த்துக்கோம். இறைவன் வந்து அரூப வடிவத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றன. அப்போது எல்லா சராசரங்கள் அனைத்தும் தன்னும் சூழாக அடுக்கிக் கொண்டு வெளியே வந்து விட்டபடியினாலே சூழி என்றும் சூழ் என்றும் விளங்க நின்றது. மேலும் இறைவனிடத்தில் வெளியாக பிறந்து விட்டபடியினாலே இறைசூழ் என்றும் திருசூழி என்று நாமம் பிறந்தா இருப்பதும் ஓரங்கும் பிறந்து அத்தினி என்றும் ஹக்கீத் முகம்மது என்றும் இந்த நாமங்களை கூறுகின்றன. அந்த நாமங்கள்லாம் கொடுத்து அவங்க வந்து இறைசூழல் நம்ம கிட்ட நம்ம இறைவனுடைய சாயலாம் பெருக்க பெற்றிருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை அறிகிறதுக்கு நமக்காக கிடையாது. அது வந்து அது அறிய முடியாது இருக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த 4 கபாலங்கள் எடுத்து மூடி கெட்டினால் வட்டம் போட்டு தூக்கி சாதிய தரிசன கையை கொடுத்து மூற்றின் மேல் நீக்கம் இருக்கிற கருப்பு திரிகள் ஈட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் பாறைகளும் பருவங்களை தூக்கி வைத்து அதுக்கு மேலும் அசதுக்கு இல்லாத சைத நில சலனத்தினை இட்டு மூடி இன்னும் 4 திசை 8 திக்கும் 16 கோணங்கள்ல புக அணுகுவதற்கரிய காவற்பாடுகளும் இன்னும் அதனோடு குடியேறி கொண்டு விட்டார்கள். ஆனா அதுவே குடியேறி கொண்டு விட்டார்கள். எல்லாம் கூட நமக்கு இறைவன் வந்து குடிகொண்டிருக்கா. ஆனா அவர் அறிய சாமி வந்து தன்னுடைய தரிசனத்தின் மூலமாக தான் நம்மளால அவங்க அறிய முடியும். அது நமக்கு 6வது அறிவு வந்து நம்ம கையேறிவது நம்ம நடனதான் இருக்கிறோம். 6வது அறிவு வந்து இது குருகுலம் மூலமாக தான் பெற முடியும். அதாவது சர்வத்தையும் ஆதாயமாக இது வஸ்து அதே பிரம்மம் அதே பிரம்ம நிஷ்ட உதவியால்தான் நாம் பெற முடியும். அது ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு ரூபத்தோடு தான் அவங்க காலகாலத்துல அவங்க வந்து நமக்கு படிச்சுட்டாங்க. அவர் இல்லையே அவர் இல்லாத உலகமே கிடையாது. இந்த அதிகாரத்துக்கும் உடனே அழிந்தவருக்கும் ஒன்று போல இருக்கும் கருணாமூர்த்தி தான். அகத்துகளியே அழிந்திருக்க சாதனிய மூர்த்தியா இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு திருக்கதர்ஷன் மூலமாக நமக்கு நம்மிடம் வந்து இந்த மெய்யை பத்தி பேசிக்கொண்டுதான் இருந்தாங்க. அது வந்து இந்த வேலை தேடுபடுவதுல ஆதி மனுமகன் என் தெய்வமே அந்த தன்னேடும் காலம் எல்லாம்
நீதி நாமம் வேறு உண்டு உண்டு இனிலத்தில் வந்த காலம் தோறும் கோடி முத்திரை எங்கள் கை தந்து குற்ற காலி தூரத்தின் கடலில் பெதற்கு போய் ஏற்றுவதற்கு வெதியும் இச்சி போலே வென்று விண்டு செதி அடையாளம் நாமம் புள்ளி செய்யும் ஜெயலெல்லாம் செப்பி வந்த செம்போரு செவ்வான செம்மேருவே செவ்வி செய்யப்படு தேகருந்தே இங்கே துணையெல்லாம் எங்களுக்கு தாயே தனி துண நிதியரே அப்படின்னு அவங்க ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு ராமபிரானும் கிருஷ்ணபிரானும் ராமானுஜராகவும் ராமதேவராகவும் இயேசுபிரானும் நம்ம கிட்ட தெரிந்து இந்த மெய் மதத்தை பற்றி ஒவ்வொரு மதங்களும் பேசிக் கொண்டுதான் இருக்காங்க. நாம தான் அவங்கள அறிஞ்சுக்கணும். அதை சொல்ல அறிஞ்சுக்கிறதுக்கு இறைவனே தூரம் எடுத்து நமக்கு நம்ம வேகாம எடுத்து நம்மளுக்கு நம்மளிடையே பிறந்திருக்காங்க அப்படின்னு பஞ்சாட்சர அந்த பாடல் எல்லாம் எடுத்து காமிச்சுங்க. அதுதான் ஐயா அது அவங்க அறிஞ்சுதான் ரட்சிப்புதான் அவங்கதான். அவனை திரும்பி பாடாவிட்டா ரட்சிப்புதான் அவங்கதான். லட்சி அமலா பஞ்சாட்சர வாழாய மெய் ஆலயத்தில் நமது நாடி அறிந்திடுவாய். ஆலயத்தில் நமதெனவே மெய்ப்புகளே நாடி அறிந்திடுவாய். அந்த அமலா பஞ்சாட்சரமா இருக்குது. அது நமக்காகவே நமக்கிடையே அவங்கள அந்த பஞ்சாட்சர ரூபம் தாங்கி பஞ்சாட்சரமேனி பரிந்துகத தெய்வமதி நெஞ்சான கன்று தொழ நீ நிலத்தில் வாசுதி இங்கே. அந்த பஞ்சாட்சரமேனே இப்போ பரிந்துகத தெய்வமா வேதமா இப்ப நமக்காக நாத தேகத்திலேருந்து நமக்காக அருள் பாதித்து கொண்டுதான் இருக்காங்க. அந்த அவங்க இப்ப வாக்கு ரூபத்துல இருக்காங்க. அந்த வாக்குதான் மந்திரவாளா இருக்குது. அது அக்கா சொன்னாங்க, ஒரு லட்சத்துக்குரிய தேவ ரகத்திய செயலே இந்த வாக்கியமாக இருக்க சொல்கிறது. அது ஒரு செவியில் வாங்கி சிந்தித்து பின்னரிடம் பேசுவதை தவத்தைக்கான எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உள்ளது. அது நம்ம படிச்சா மட்டும் போடாது. அது அவங்களை பத்தி பேசணும், பாடணும், புகழணும். அதுதான் நாம் படிப்பதை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டாலும் அதே ஒரு ஜீவனில் கலையாக மண்டிவிடும். ஒன்று அதிகமாக மனுஷன் செய்வது ஜீவன் முற்றனாகிறான். ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்களும் வாக்கியமே முதன்மையா இருக்கும். மற்ற யாதொரு பிரயோஜனத்திலும் தராது. அவங்க ஜவநெறியில் காப்பது அவங்களோட மீது வாக்குதான், அவங்க மீது பாதம் தான். அதை வெற்றியா பற்றிக்கும் போது நம்ம எல்லாருமே ஜீவன் முக்தின்னு ஆகி கொண்டு இருக்கிறோம். அவங்க அரூபமா ஆகாயத்த வஸ்து வித்தாக நின்று இந்த ரூபம் எடுத்து நமக்காக பஞ்சாயத்து சுரூபராய் நம்ம கூடவே இருந்து பேசிக் கொண்டிருக்காங்க. அது நம்ம எவ்வளவுக்கு வந்துக்க முடியும்னா எழுதிச்ச ஒரு பொருள் நம்மளுக்கு எவ்வளவு வர்ணித்தா கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுவே நேரில் நமக்கு காமிச்சு அதை சுவைக்கும் போது அது நம்மளுக்கு எப்படி தோற்றத்துக்கு வருதோ அதே மாதிரி இறைவனுடைய ஒருவர் தானே சந்தித்தால்தான் அதை பற்றி பார்க்க முடியும், பேச முடியும், அதை பற்றி எண்ண முடியும் அப்படின்றதும் அவரை சிவாயனை நம்ம சிந்தித்து இருக்குது. அவரால் ஒரு நாளும் என்பது சிவாயின் வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பதையா சிந்தித்திருக்கிறதா சொல்லியிருக்கிறது. சர்வாங்கமும் தள்ள அந்த பரிசுத்த ஆவி கவர்ந்து சுவைத்து இருப்பதென்றோ சிந்தித்து இருப்பது. அந்த சுவையை நமக்கு தினதினம் அள்ளி கொண்டிருக்கோமோ. அக்காவுக்கும் அந்த தெய்வத்துக்கும் நன்றி கூறி நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் அவதரித்து திரள் இருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரன் சரியான சரிநிலையில் ஏறென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வாகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேகலிச்சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமாள் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி அக்காவுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அக்கா நம்ம சபையில நமக்கு தெய்வத்தினுடைய அவங்க திருவாக்குகளை எல்லாம் எடுத்து அருளியதை நான் விளங்குதான் பங்கிட்டுவேமா. இன்னைக்கு நம்ம தெய்வம் நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய ஆழம், அதாவது
நலனாக பிறந்த நம்மளை எல்லாம் மனிதனாக்கி அவங்களுடைய திருவடியை அடைய வைத்து அந்த செவிய உணவு செவி உணவாகி அந்த ஆளவாய் அமுதை நமக்கு ஊட்டி அவங்களுடைய அந்த தேவடி ஆவிடை யோனில் நம்மளை எல்லாம் பிறக்க வைத்த அந்த சக்தி தாய், நம்மளை பெற்றெடுத்த அந்த சக்தி தாய் என்றென்றும் ஒரே எவ்வன அழகில் எப்போடி காலத்திற்கும் அழகிய எவ்வன வடிவில் இருக்கின்ற அந்த 10 வயது கன்னியாகிய நமது சக்தி தாய் நம்ம எல்லாம் ஈர்ந்து எடுத்து நம்ம இருந்து அவங்க எப்படி உருவாக்கி நம்மளை எல்லாம் அந்த ஆரூராகிய நாட்டிற்கு அழைத்து செல்வதற்கு நம்மளுக்கு எல்லாம் அதில் இருக்கிற அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து அக்கா வேதத்தின் மூலமாக மிகவும் அழகாக எடுத்து சொல்லுங்கம்மா. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மள எல்லாத்தையும் அவங்களுடைய தோல்ல வைத்து பெற்றெடுத்த அன்னையாக சக்தி தாயாக இருக்கிறாங்க. அப்போ என்னை போலவே பிறந்திருக்கிறாயே, மனித தேகம் எடுத்து அழகிய மனித தேகம் எடுத்து வந்திருக்கிறாயே, நீ இது அநியாயமாக நரகலோகத்திற்கு தற்பாத கூடிய நரகத்தில் செல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த கருணை மிக்க அவங்களுடைய திரு உள்ளத்தினால நம்மளெல்லாம் அந்த தற்பாத கூடிய நரக அவஸ்தைக்கு போக விடாமல் அவங்களுடைய சூழலில் வைத்து நம்மளெல்லாம் உருவாக்கி தேவர்கள் எல்லாம் அதிர்ச்சி தக்க ஒரு இரவில் நம்மளெல்லாம் அந்த விஸ்வரூப காட்சி தரிசனத்தை தரிசிக்க வைத்த நம்ம தாய் நம்மளெல்லாம் காலந்தோறும் நம்மளை காத்துக் கொண்டே இருக்கின்ற நம்ம பெருமான் அந்த சர்வ அண்டங்களையும் படைத்த அந்த ஹபீப் என்ற சக்தி தாய் சர்வ அனைத்தையும் உண்டாக்கிய அந்த இறை சூழியாகிய நம்மளுடைய சக்தி தாய் அவங்க நம்மளை எல்லாம் எப்படி காத்து வர்றாங்க, நம்மளெல்லாம் மனிதர்களை எல்லாம் உண்டாக்கி இந்த அண்டாண்டங்களையும் படைத்து அதுல மனிதனை உருவாக்கி அதற்குள் அந்த புறத்துறை கோயில் என்னும் யுதயாசனத்துல போய் அவங்களும் குடியேறி கொண்டாங்க. அப்போ அந்த அருவ வடிவத்துல அவங்க குடியேறி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வத்தினுடைய அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த தெய்வத்தை மனிதனுடைய ஜீவ கோயில் தான் நான் தங்கி இருக்கிறேன், அந்த தெய்வம் அந்த தெய்வம் உன்னோடு பேசும் அல்லவா, உன்னை பார்க்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உருவம் அந்த உருவத்துல வந்து நம்மளுடைய இதிகாசத்துல குடிக்கொண்டிருக்கின்ற அந்த தாயை நம்ம எல்லாம் வந்து தரிசிக்கணும், மனிதனாகிய நீ தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து அந்த அவனுடைய கடமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த ஆசான் மூலமாக நமக்கு தெரிவித்து அந்த அறிவு மாணிக்கத்தை கொடுத்து நம்ம வந்து அந்த இதயத்துல அது இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை தரிசிக்க வைப்பதற்காக அவங்க வந்து நம்ம இதிகாசத்துல குடியேறி கொண்டாங்க. எப்படி இந்த அண்டத்தில் உள்ள அந்த சர்வ தத்துவங்களையும் வந்து ஆகாயமாகிய அந்த தாயாகி ஆகாயம் தாங்கி கொண்டிருக்கிறதோ அது போல நமக்கு எசன்ஸ் வடிவத்துல நம்ம தாய் அந்த நினைவாகிய அந்த பிரம்மமாகிய நம்மளுடைய தாய் நமக்குள்ள அந்த சுருட்டி மடக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த பிரம்மத்தை அதுக்குள்ள இருக்கும்போது அது வெளியே நம்மளுக்கெல்லாம் தெரியப்படுத்துவதற்காக நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சூரிய பிரகாச ரூபை காட்டுவதற்காக அவங்க ரூபம் தாங்கி பல தேசங்களில் பல்வேறு நாமங்கள்ல நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வம் வந்து அருள்றாங்க. அப்போ ஒவ்வொரு காலங்களையும் அவங்க வரும் அந்த அழிதை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு நாமம் தாங்கி வந்ததையும் அழகா எடுத்து சொன்னாங்க. அப்ப இஸ்லாத் என்ற நாமமாக ஒரு சமயம் இஸ்லாத் என்ற நாமத்துல அப்புறம் யோசுவா, அப்புறம் மூசா நபி மோசே, அப்புறம் ஈசா இயேசுநாதர், முகமது நபி இந்த நாமங்களை கொண்டு அந்தந்த தேசங்கள்ல வந்து நமக்குள்ள தன்னை இன்னார் என்று நம்ம தெய்வம் அறிவித்து நம்மை வந்து தரிசிக்க தேவைத்தக்க நம்மளெல்லாம் அந்த தேவர்களாக மாற்றக்கூடிய அந்த உழவுகளை எல்லாம் நமக்கு எடுத்து அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த அழித்துவயத்துல போய் மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக கருணை கடலோடாகி நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் காப்பதற்காக பல்வேறு நாமங்களில் பல்வேறு தேசங்கள்ல வந்து நமக்கெல்லாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்ம இந்திய தேசத்திலையும் ஒரு சமயம் கண்ணகரனாகவும் ஆதித்தங்கரனாகவும் ராமதேவ புத்தனாகவும் வந்து நமக்கெல்லாம் அந்த கௌதல் ஆழமென்னும் அந்த நாமங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய வெண் நோய் தீர்ப்பதற்காக வந்த நம்ம பெருமான் தென்பாகத்திற்கு வந்து தென்பாண்டியில் எல்லோருக்கும் இறைவனாக தென்பாகத்தில் வந்து இருக்கும்போது அந்த அங்கு வீட்டில் ஒரு தெய்வீக ஊர்த்தவாடை மனத்தின் காரணமாக நம்ம தெய்வம் தென்பாகத்துல வந்து குடியிருக்கிறது எல்லாம் நம்ம தேடுகூடர்களாகி நாமெல்லாம் தேடி வரும்போது நம்ம எல்லாம் அந்த கொடி வீசி அழைத்து வா மகனே என்று அழைத்து நம்மளெல்லாம் அருகணைத்து நம்மளுக்கு சொல்லி அந்த தெய்வீக அந்த ஊட்டவாடை வந்து நம்மளுக்கு வீச வைத்து நம்மளெல்லாம் அழைத்து அருகணைத்து நம்மளுக்கெல்லாம் அந்த தெய்வீக அந்த அமுதை வந்து நமக்கு தினம் ஊட்டி அந்த தெய்வீக காட்சியை நமக்கு தினமும் அருளி கொண்டே இருக்கு. நம்ம பெருமாள் இந்த தென்பாகத்தில் இருப்பதையும் நமக்கு வந்து அருளி சொன்னாங்க. அப்போ அவ்வாறு அந்த தெய்வத்தை வந்து அந்த அவங்கள
அவங்களை நம்ம நேசமாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு நிறைய உழவுகள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களே நம்மளுக்கு வந்து பிரம்மமாக வந்து அறிவிச்சாதான் நம்ம அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இந்த உபதேசத்துக்கு வந்து அந்த பிரம்மமே வந்து நமக்கு எப்படி அவங்க தெய்வம் வந்து அவங்களுடைய குருபெருமான் வந்து அவங்க பிரம்மமாக வந்து அறிவிப்போ தெரிஞ்சு கொள்றாங்களோ அது போல நம்ம தெய்வமும் அந்த பஞ்சாட்சர மேனியாக. அப்ப அந்த பஞ்சாட்சர மேனி அப்படின்னா அது சரம்னா குறைந்து போவது, ஆ பிளஸ் சரம்னா சரிவில்லாது. அதாவது அந்த பஞ்சாட்சரம் குறையாத மேனி உடையவர்களாக அவங்க வந்து அவங்களும் இந்த தேகத்துல எடுத்து அந்த தூள தேகம் எடுத்து வரும்போது நம்ம தெய்வமே தெய்வ தூள தேகம் எடுத்து வந்து அந்த பஞ்ச அச்சரம் குறையாமல் வந்து நம்ம தெய்வம் வந்து பஞ்சாயுதமாக அந்த மந்திராயுதமாக வந்து நம்மளாம் அறியக்கூடிய வகையில நமக்கெல்லாம் தெய்வம் வந்து வந்திருப்ப இறைப்பொருள் தான் அப்படிங்கிறத நமக்கு வேதங்களின் மூலமாக எடுத்துக்காட்டி நமக்கெல்லாம் தெரிய வைத்து நம்மளெல்லாம் அந்த பஞ்சாட்சரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க. பஞ்சாட்சரமேனி படித்த குல தெய்வமதை நெஞ்சார கண்டுதொள்ள நீ நிலத்தில் வாச்சுதுங்க அப்படின்னு நம்ம தெய்வத்தை தினமும் நம்மளுடைய நெஞ்சா இறையாத்திரத்தை கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த வேத மணிகள் எல்லாம் நமக்கு இறக்கி நம்ம தெய்வம் நம்மளை அந்த இறை பொருளை அறிய வைக்கக்கூடிய பஞ்சாட்சரமாக இருக்கிறாங்க. அப்ப அது வந்து மலை அந்த பஞ்சாட்சரை அறியறதுக்காக தான் மலைகள் எல்லாம் இறக்கப்பட்டன. அது ஐமணி பொறியாக இருக்கிறது. அது எழுதாத பஞ்சாட்சரமாக இருக்கிறது. அந்த இந்திரலோகத்தை நமக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. எழுதாத பஞ்சாட்சரமாக இருக்குது. விரும்பினவருக்கு ரவி கோடி வீசுவதாக இருக்குது. விரும்பாதவருக்கு எழுத்தாக இருக்குது. அது பேசும் பஞ்சாட்சரமாக இருக்குது. அது மனித கோயில் அந்த மனிதனுடைய அந்த ஜீவ கோயில் இருக்கின்ற பேசும் பஞ்சாட்சரமாக இருக்குது. வேதம் ஓதும் பஞ்சாட்சரமாக இருக்குது. ஊனக்கண்ணுக்கு தெரியாததும் ஞானக்கண்ணுக்கு தெரியக்கூடிய விஸ்வரூப காட்சி விஸ்வரூப காட்சியாக இருக்கிறது. அதை காணாதவர்களுக்கு வந்து அது யமகண்டமாகவும் கண்டு சொல்லுவவர்களுக்கு அது அந்த கனக வைப்பு பொக்கிஷமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அந்த இறைபொருள் கணக்கில் இருப்பதையும் நான் உனக்குள் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன். என்னுள் இருக்கும் உன்னுள் இருக்கும் என்னை நீ பார்க்க மாட்டாயா? அப்படி பார்க்காவிட நீ விழிப்புடனாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வேறு திருவசங்கள் மூலமாக நமக்கு அறிவித்து நமக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாட்சரத்தை அந்த நம்மளை அறிய செய்வதற்காக அவங்க நம்ம தெய்வம் நமக்கு தினமும் அந்த அவங்க தெரிய உணவு மூலமாக நமக்கு எடுத்து அறிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து சுவர்ணபைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்காக நம்ம படைக்கும் போதே நம்ம தெய்வம் நம்மளை அந்த கருவறையில் கொண்டு வைக்கும் போதே அந்த நித்திய கருவில வச்சுதான் படைக்கிறாங்க. அப்ப அந்த சொன்னபதி மனிதனுக்கு அந்த யமனனுக்காக தேகத்தை கொடுத்து அந்த சொன்னபதிக்காக நம்மளை படைக்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறதுக்காக நேர மாமரைகள்லாம் இறக்கப்பட்டிருக்கின்றன. அதை தெரிவிப்பதற்காக தான் நம்ம தெய்வம் அது நம்ம தெய்வம் அந்த அருளொளி பொழிக்கும் திருமுறையாகிய நம்ம தெய்வம் அந்த நம்மளுக்கு அந்த தெய்வீக ரூபம் எடுத்து வந்து மனிதனுக்குள் இருக்கும் ரகசிய பெட்டகத்தை அறிவிப்பதற்காக தான் அந்த தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ ரகசியம் தேர்ந்தனன்னு தெரியும். தேவ ரகசியம் தெரிந்தவங்கதான் தேவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர வைத்து அதை நம்ம அறிந்து கொள்வதற்காக இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்மளெல்லாம் தெரிய வைத்து அதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம தெய்வம் அந்த திருவுருவம் எடுத்து வந்து நமக்கெல்லாம் தினமும் அவங்களுடைய அமுத மூலமாக நமக்கு அறிய வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள நம்மளுக்கு அந்த பஞ்சாட்சர வாளாயுதமாக உள்ள நம்ம தெய்வத்தை மெய்யான குருவாக இருக்கிற நம்ம தெய்வத்தை அந்த நிஜமான ஆலயத்திற்கு சென்று அந்த பரம்பத வாழ்நிலை ஏற்றக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம அந்த மெய்ப்பொருள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வேண்டியவங்க நம்ம தெய்வம் தான் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த வசந்த காலத்துல நமக்கெல்லாம் அந்த பிறவி இல்லாத அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை தரக்கூடிய நம்ம தெய்வம் தான் நமக்கு உண்மையான மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களையே நாடி அடைந்து நாசிலேயே மோட்சோடா தவத்தாலே பரளி வெறுந்தோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் திறஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே கலியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு வலுவாக்கியது இந்த வாழ்வே மனுக்குலமே என்பது போல நம்ம தெய்வம் அவங்களுடைய வாக்குதான் நமக்கு திருவாக்கு சொல்வாக்கு. அப்ப அவங்களுடைய அந்த அருளமத்த தினமும் நாம செய் மூலமாக தினமும் பரவி அவங்களுடைய திருவடியை நமஸ்கரிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேமா. நமஸ்காரமா.
ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள் 311வது வாக்கியத்துல பேசிட்டு இருந்தாங்க. அமைப்பு என்று சொல்லப்பட்ட என்றும் 10 வயதுள்ள சத்தியாகிய உலக அன்னையை பத்தி அவங்கதான் சூழல் வச்சு பெற்ற அன்னை ரூபியாக இருக்காங்க. அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவங்கதான் ரணசங்காரி. பட்சிப்பதும் அவங்கதான் அப்படின்னு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உன் கையில இருப்பது என்ன? துன்பம், கவலை, பயம், இது மாதிரிதான் உன் கையில இருக்கு. நரகலாகிய சீக்கு தான் உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போக தாய்க்குடையவன் என்றுதான் சத்தியா படைக்கப்பட்டாங்க. ஆடு மாடு போட நீ இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஐமணி பொதிகளை உள்ள அந்த பஞ்சாட்சரத்தை பத்தி தான் சொல்றாங்க. இப்ப பஞ்சாட்சரம் 5, அந்த 5 அச்சரம், அதாவது அக்கா சொன்னாங்க வாயு, தேயு, அந்த 5 பூதங்கள். இது அழிக்க முடியாது. இது உருவம் வேறு வேறு வடிவத்துல ஒன்னா மாறும். நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஒன்னுத்துல ஒன்னொன்னு மாறும் தவிர இது அழிக்க முடியாது அப்படின்னாங்க. ஐமணி பொதிகளை அறியவென்று மறைகளெல்லாம் மறைந்த பஞ்சாட்சரத்தை ஐமணியின் பொதிகை என்றார் அறிந்த குரு குலத்தோ இருநிலத்தில் எவருமேடு தார பஞ்சாட்சரமே இந்திரலோகம் தெரிய வைக்கும் எங்கள் பஞ்சாட்சரமே விரும்பாக்கு எழுத்தனவே இருந்த பஞ்சாட்சரமே விரும்பினக்கு ரவி கோடி வீசும் பஞ்சாட்சரமே விருங்கிறன அறுபுரியினோல் புரளும் பஞ்சாட்சரமே பிரம்மாண்ட அண்டன் தொட்டு பேசும் பஞ்சாட்சரமே தொட்டவுடன் சுட்டுவிடும் எங்கள் பஞ்சாட்சரமே சுறுசுறுப்பும் உயிருள்ளதும் எங்கள் பஞ்சாட்சரமே 8 தீக்கும் வீசுமனம் என்றும் பஞ்சாட்சரமே எங்கள் குல ஓம சக்தி இருந்த பஞ்சாட்சரமே அப்படின்னு தெய்வம் டைமணி பொதிக்க ஃபுல்லாவே பஞ்சாட்சரத்தை பத்தி சொல்றாங்க. பஞ்சாட்சரம் யாருன்னு அக்கா சொன்னாங்க. பஞ்சாட்சரம் தெய்வம். அவங்கதான் எல்லாமே வஸ்துவா இருக்காங்க, பெட்டகமா இருக்காங்க, ரகசிய பெட்டகமா அந்த கபாலத்துல பூட்டி வச்சிருக்க இதுவா இருக்காங்க. எல்லாமே அவங்க விரும்பினருக்கு அவங்க இருக்காங்க, விரும்பாதவங்களுக்கு வெறும் எழுத்தாதான் இருக்காங்க. இப்ப எதிர்ஜலத்துல பஞ்சாட்சரமா இருக்காங்க. அப்புறம் அகக்கண், முகக்கண் இல்லாம அகக்கண் திறந்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும், அவங்கள காட்சியா பார்க்கணும், அவங்கள ஊன்றி நம்ம உள்ள போய் பார்க்கணும். சும்மா இருந்தா அது கிடைக்காது. அது உள்ள தேடலாம், அந்த தேடல் கிடைக்கும். அப்புறம் ஞான முறையில அதுலயும் அக்கா பாடல் பாடி காமிச்சாங்க. அப்புறம் மான்மியத்துல எப்படி இந்த கட்டகமா இருக்காங்க, எப்படி பஞ்சாட்சரமா இருக்காங்கன்றத அழகா எடுத்து சொன்னாங்க. நிறைய விஷயங்களை, புது விஷயங்களை, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு தெரிய வச்சாங்க. நிறைய பஞ்சாட்சரத்தை பத்தி நம்மளுக்கு படிப்போம், பாடுவோம், அவ்வளவுதான். அக்கா அதுல இருந்து ஒன்னொன்னா பாட்டா பிரிச்சு ஒவ்வொரு வாக்கியத்தை எடுத்து எல்லா நூல்ல இருந்தோம், மான்மியத்துல இருந்தோம், எல்லாத்தையும் அழகா தெளிவா கோர்வையா எடுத்து சொன்னாங்க. ஞான முறையில என் கூலம் பெரிது உன் கூலம் சிறிதென்று இருப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே, என் கூலம் பெரிதே நீயோ என் கூலத்தினோட கடவுள் என்ன வீரண்டு கடவுளோ மின்னியன அதவிந்து அன்னையின் கருக்குழியில் மன்னி
காட்டுடனே காணுமன்னா காயம் என்னமே. ஆகாய தாயா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இறைவன், காயம் உடல், அந்த உடலுக்குள்ள ஆகாயம், அந்த எசன்ஸ் வடிவுல தெய்வம் இருக்காங்க. அவங்கதான் உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை இயக்குகிறாங்க. மொத்த சர்வமும் அண்ட சராசரமும் அவங்கதான். நமக்குள்ள இருந்து இயக்கி நமக்கு எல்லா எல்லைகளையும் காமிக்கிறாங்க. நம்மளை மாத்துகளை துடைச்சி செவி உணவை ஊட்டி ஒரு தாயா இருந்து ரண சங்காரியா எல்லாத்தையும் நமக்கு கூடவே இருந்து நமக்குள்ளேயே ஜீவனா இருந்து நினைவா இருந்து ஒரு வஸ்துவா இருந்து எல்லாமாகவும் இருந்து பஞ்சாட்சரமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, எடுத்து சொன்னாங்க. இதை நமக்கு புரிஞ்சதை நான் பங்கிக்கிட்டேன். நமஸ்காரம்க்கா, அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.